ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்தெழுதலினால் வருகிற நன்மைகள் சபை அறிய வேண்டும். காலையில் ஒரு பகுதியை பார்த்தோம். புதிதாக யூடியூபில் பார்க்கிறவர்கள் தயவுசெய்து போய் 1வது பாகத்தை பார்த்துவிட்டு இந்த 2வது பாகத்தை பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு கூடுதல் அனுகூலங்கள், அறிவு, ஆசீர்வாதங்கள், சத்தியத்தை குறித்த போதுமான ஞானம் வெளிப்படும். முதலாவது ஆராதனை பார்த்தோம். சீடர்களை எப்படி சந்தித்தார், உயிர்த்தெழுதல் வல்லமையிலே சீடர்களுடைய பலவீனங்கள் என்ன, சீடர்களுடைய பலன் எதெல்லாம் காணப்பட வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். அதே போல அவர்கள் எருசலேமில் போய் அமர்ந்தார்கள். இப்படியாக காரியங்களை காலையிலே தியானித்தோம். கர்த்தர் கிருபை பாராட்டினார். இப்பொழுது 2வது பகுதியிலே நாம் காணப்படுகிறோம். இந்த 2வது பகுதியில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எப்படி பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க வேலையிலே நாம் காணப்படுகிறோம். ஏனும் திரும்பிக் கொள்ளுங்கள். யோபு 1வது அதிகாரத்தில், யோபினுடைய 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற பொழுது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 மைய பகுதியில் எடுத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுதல் என்பது சபைகளிலே நிலவுகிற பிரசங்கங்கள். ஆனால் உண்மையிலே உயிர்த்தெழுதலிலே நடைபெறுகிற காரியம் தேவகுமாரனாக அவர் வெளிப்படுகிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார். மனுஷகுமாரனாக இருந்த பொழுது மாம்சத்திலே வந்த கர்த்தர் இப்பொழுது உயிர்த்தெழுதலில் தேவகுமாரனாக மறுரூபம் அடைந்து அவர் இந்த பிசாசின் கிரியைகளை எப்படி அழிக்கின்றார். அதற்கு முன் பகுதி வேதத்தில் வாசிக்கிறோம். பாவம் செய்யும் பிசாசம் உண்டாயிருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சொன்னமே, கர்த்தர் இந்த மாலை வேளையிலே சபையார் விருத்தி அடையத்தக்கதாக உங்களிடத்திலே சில காரியங்களை தேவன் சொல்வதற்கான காரணம், நீங்கள் எதுவாய் மாற வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் அதுக்கு சுதந்திரவாளியாய் மாற வேண்டும். இதை குறித்த அறிவு இருந்தால்தான் நம்ம சுதந்திரவாளியாய் மாற முடியும். ஆகையால் தான் இதை குறித்து யோபு 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிசாசின் கிரியைகள் என்ன, பிள்ளை செல்வங்களை அழிக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பிசாசின் கிரியைகளிலே முதல் காரியம் பிள்ளை செல்வங்களை அழிக்கிறதாக்கும், கையின் பிரயாசத்தை அழிக்கிறதாக்கும், உங்கள் கட்டிடங்களை சூறையாடத்தக்கதாக. சில கட்டிடங்கள் எல்லாம் நிர்மூலம் அடைந்துவிடும். அதாவது இந்த கட்டிடம் இருக்கிறதும் தெரியாது, கட்டினதும் தெரியாது, அது அப்படியே போய்விடும். பிசாசு அந்த கட்டிடத்தின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அது எதனால் என்றால் அதுக்கு பல காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கும். வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். சில வீடை கட்டுவார்கள், அந்த வீட்டில் குடியிருக்க மாட்டார்கள். உபாகத்தில் வாசிகள் வீட்டை கட்டுவாய், வேறொன்று அந்த குடியிருப்பான். ஒன்று வாடகைக்கு சம்பாதிக்கிறது என்பது அது வேற காரியம். அதுலேருந்து ஒரு வருமானம் நான் சொல்றது அபகரித்து வேற ஒருத்தன் குடியிருப்பான். நீ வீட்டை கட்டுவாய், வேறொன்று குடியிருப்பான். அதில் வாடகையும் தர மாட்டான். அதுக்கு அவன் நமக்கு விற்பனைக்குரிய காசையும் கொடுக்க மாட்டான். அது பிடித்திருக்குன்னு நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், அந்த மாதிரி இருக்காது. அவன் பாட்டுக்கு வாழ்ந்து கொண்டிருப்பான். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே உபாகம புஸ்தகத்தில் காணப்படுகிற சாபகாரமான காரியங்கள். அடுத்து அந்த பிசாசு எப்படி அந்த வீட்டுக்கு மீது ஆதிக்கம் செலுத்தும் என்று சொன்னால், சில சமயத்தில் கட்டினவர்கள் அதை வாசம் செய்ய முடியாது. அப்படி ஒரு கிரியைகள் காணப்பட்டு கொண்டிருக்கும். அதே சமயத்தில் அந்த வீடு நிர்மூலம் அடைந்து விடும், இடிந்து விழுந்து விடும். சில சமயத்தில் அது காணப்படும். அந்த வீடு பழாய் போன ஸ்தலமாக காணப்படும். சொல்லுவாங்க, அது பிசாசு குடியிருக்கிற வீடை போல காணப்படுகிறது. ஆள் வசிக்கிறார்களா இல்லையா என்று தெரியாது, ஆட்கள் குடியிருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாது. அவ்வளோ பழாய் போன கட்டமாக காணப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் மத்தியில் ஆசீர்வதிக்கும். கையின் பிரயாசம் போக்கும், பிள்ளை செல்வங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உயிரோடு அடுத்ததாக சொத்துக்கள், நிலபுலன்கள், இது எல்லாம் பிசாசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுவிடும். பிசாசின் கிரியைகள். அடுத்தது கையின் பிரயாசம். எந்த தொழிலும் வாய்க்காது. போனால் வேலை கிடைக்காது, வேலைக்கு போனால் கூலி கிடைக்காது. இவர்கள் செய்கிற தொழிலில் தான் ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் சொல்லிட்டு 3 மாதம் 6 மாதம் அதிகபட்சமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யல இங்கே பார்ப்பீங்க. அதுபோல் வியாபாரத்தில் இந்த வியாபாரம் ஆரம்பித்தேன், அது இப்படி ஆகிவிட்டது, அது அப்படி ஆகிவிட்டது, அது இப்படி ஆகிவிட்டது. பல காரணங்களோடு கூட வியாபாரத்தில் பெரிய தோல்விகள் காணப்படும். இதெல்லாம் பிசாசின் கிரியைகளை நம்ம தியானிக்க வேண்டும். ஈஸ்டர் கொண்டாடுகிற ஜனங்களுக்கு இது புரியுதா என்னன்னு தெரியல. கல்லறையில் போய் பார்த்தோம், அது இல்லை, இதுதான் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் நடைமுறையில் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட காரியம் நம்ம பார்க்கணும். உண்மையிலே உயிர்த்தெழுந்தாரா? தேவன் உயிர்த்தெழுந்திருந்தால்
இந்த ஆதிக்கங்கள், இந்த அதிகாரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம கொடுக்கிற வீட்டின் மீது பிசாசின் ஆதிக்கம் இருக்காது, நம்முடைய பிள்ளைகள் மீது பிசாசின் ஆதிக்கம் இருக்காது, நம்முடைய கையின் பிரயாசம் மீது பிசாசின் ஆதிக்கம் இருக்காது. இதுதானே இப்போ அடிப்படை தேவை. கையின் பிரயாசம், வேலைக்கு போனால் கூலி கிடைக்கிறதுல, அப்படி இல்லைன்னா சரியான இடத்துல வியாபாரத்தை நடத்துவதற்கு ஏதுவான ஞானம் வேண்டும். ஒரு இடத்துல போய் வேலை செய்து 30 நாள் வேலை செய்து மாச சம்பளக்காரங்களாக இருப்பதற்கு அது வேற பக்குவம். ஆனால் நாம் இப்பொழுது காலையில நம்ம செய்கிற வியாபாரம் சாயந்தரம் கனி கொடுக்கணும். அப்போதான் இரவு சாப்பிட்டு படுக்க முடியும். நித்தியகண்ட பூர்ணாட்சி. நான் தான் தலைவன், நான் தான் தொண்டன், நான் தான் தொழிலாளி, நான் தான் முதலாளி. ஏதாவது தவறு செய்தால் பலன் சாயங்காலமே காமிச்சிடும். சாயங்காலமே நீங்க சாப்பாட்டுக்கு இருக்காது. விதை தியானத்துல கை வைக்கூடாது. உண்மையான வியாபாரத்தில் இருக்கிற ஜனங்க விதை தியானியம் என்றால் மூலப்பொருள். இப்பொழுது ஒரு 100 ரூபாய் முதலீடு செய்து அதில் ஒரு 140 ரூபாய் எடுக்கிறேன் என்றால் 40 ரூபாய் எடுத்தேன்னா அந்த 40 ரூபாயில் 20 ரூபா தான் என்னுடையது. அந்த 20 ரூபா கையில் இருக்கணும். இந்த நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 10,000 ரூபாய் போட்டு 4,000 ரூபாய் எடுப்பீங்கன்னா அந்த 4,000 ரூபாயில் 2,000 ரூபாய் அந்த தொழிலுக்காக நம்ம முதலீடு செய்யறதா இருக்கும். அது இல்லாமல் அந்த 10,000 போடுறோம் பார்த்தீங்கன்னா அதை விதை தானியம் அதில் கை வைக்கக்கூடாது. மீது இந்த 2,000 தான் நம்ம செலவு செய்து கொண்டிருக்கணும். அதுக்கேற்ற சீக்கிரமான ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த 2,000 முழுவதும் செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவசியம் இருக்காது. அந்த 2,500 செலவு செய்யணும் இருக்கா, 200 செலவு செய்யணும் இருக்கா, அந்த 2,000 மிச்சம் முடிச்சு வைக்கணும்னு இருக்கும். அந்த 2,000 தாண்டினா வியாபாரத்துக்கே தகுதி இல்லாத மனுஷன். பேசிக் நாலேஜ். சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விலைவாசி குறைவா இருக்குன்னு சொல்லி பயணப்பட்டு போகிற பயண செலவு அதிகமாயிடும். நீங்கள் இங்கேருந்து சென்னைப்பட்டினம் நம்ம மொபைல் இருக்கணும்னு சொல்கிறோம். இன்னும் 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். நம்ம இங்கேருந்து சென்னைப்பட்டினப்போ ஒரு பொருள் வாங்கினோம்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். 10 ரூபாய் டிக்கெட் கொடுத்து ஸ்டேஷன் போய் ட்ரெயின் ஏறி உட்காந்தா வருகிறதுக்கு ஒரு 10-20 ரூபா போச்சுன்னா அது விஷயம் வேறு. அங்கேருந்து பயணப்பட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ஆட்டோ போய் வாங்குற பொருள் நம்ம சுமக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் அது விலை என்னமோ உண்மையிலே கம்மி தான். அங்கேருந்து சுமந்து வந்து ஆட்டோ காசு, ட்ரெயின் டைம், மணி, எனர்ஜி எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம இங்கே வாங்கிக்கலாம், பக்கத்துலேயே வாங்கிக்கலாம். ஒரு வித்தியாசம் ஒரு 200 ரூபா இருந்துச்சுன்னா 100 ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு ஆட்டோ போகிறதுக்கு 100 ரூபா, வரத்துக்கு 100 ரூபா, குறைஞ்சபட்சம் 200 ரூபாய். அந்த 100 ரூபாய்க்கு வந்துட்டானா உண்மையிலே நீதிமா. டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஏறத்தாழ இருந்து ஒரு 400 ரூபா ஆட்டோக்கு. அப்புறம் அங்கேருந்து போயிட்டு வந்து நம்மளோட வண்டி வாடகை 20 ரூபா. அந்த வாங்குற அந்த பொருட்களுக்கு அது உட்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ தேவை. நம்ம நின்று கூட ஃபுட்பால் அடிச்சு போயிடுவோம். இதெல்லாம் வந்து வியாபாரத்தில் அடங்கி இருக்கிற அடிப்படை ஞானம். பெரிய MBA படிச்சுட்டு வரணும் இல்லை. இது அப்படியே இந்த கடையில் வீதிகளில் வச்சு வியாபாரம் பண்ணுற அருமையாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும். பார்த்தா தெரியாது. அதில் இந்த கடை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல கடை போட்டால் குழைக்கும்னு நல்லா தெரியும். இந்த படிச்சுட்டு வர்றது தான் வேற விதமான ஞானம். அது இடத்துல வேலை செய்கிற ஞானம், அவ்வளோதான். அதை வச்சு வியாபாரம் ஆரம்பிச்சு பட்டு போன எவ்வளோ பிரகஸ்பதிகள் இருக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல எல்லாம் பிசாசு ஆதிக்கம் செலுத்தணும். அதனால தான் வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற பிசாசம் உண்டாயிருக்கிறான். பிசாசுಗಳಿಗೆ அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டான். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வேலையில கர்த்தர் எல்லா அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, கொள்ளை பொருளை சபையாருக்கு தருகிற வேலை வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம தெரிந்திருக்கணும். சில சமயத்தில் நம்ம அமர்ந்தாலே போதும். நம்ம செய்கிற அந்த வேலையில் அமர்ந்திருந்தாலே போதும். நம்ம அதில் இருக்கிறோம்னு தெரிஞ்சாலே போதும். தானா பணம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு துறையில தொடர்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த தெரியலாதவங்க எல்லாருக்கும் அறிமுகமாக இருக்கும். வியாபாரத்திலாவது ஒரு மூத்த வியாபாரி என்ற பேர் எடுப்பீங்க. நிலைக்கு இருக்கணும். நாங்கள் என்னங்க நிலைக்காமல் இருப்போம். வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், வேலைக்கு ஆரம்பிச்சு அதுக்கு கொடுக்கணும். நம்முடைய வருமானம் எல்லாம் இதுல இருந்து தான் வந்து மற்ற காரியம் செயல்படும். எதுக்கு நான் இதெல்லாம் எடுத்து சொல்றேன்னா, இதெல்லாம் அனுபவம் சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல, கிருபை சம்மந்தப்பட்டது. தோட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். டைமுக்கு கடை திறக்க மாட்டாங்க. சரியான ஆட்கள் வந்து பார்க்குற பொழுது கடை கூட்டு தொங்கி விட்டுருக்கும். திறந்துருக்க மாட்டான், ஆள் இருக்க மாட்டான். அப்படி இல்லைன்னா இவங்க உட்கார்நாட்டில் வரப்போ இது மாதிரிலாம் நிறைய ஒன் வே டிராஃபிக் ஆகிடும். 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் நீங்கள் கடையில் இருக்க வேண்டிய வியாபாரங்கள் இருக்குது. காலைல 6 மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணி நைட் 11 மணிக்கு மூடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி டியூட்டி போட்டு செய்வாங்க. 10க்கு 10 கடையிலே பெரிய காரியங்கள்லாம் செய்வாங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு எத்தனையோ ஸ்டோர் முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஞானம் அஞ்ஞானமாக போகிறதுக்கான காரணம், பிசாசன் கிரைகளை அழிக்கப்படிய மனுஷகுமார் தேவகுமாரன் வெளிப்பட்டான்.
எங்கள் தேவகுமாரன் நம்ம ஜெபித்து ஒரு தொழிலை தொடங்குறோம், அப்படி இல்லை விஷயம். உங்களுக்குள்ளே பாவம் இருக்கும் என்றால் ஞான விருத்தி அடையும். உங்களுக்கு அந்த வியாபாரத்துக்கு நீ திரும்ப வராது. இப்போ வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தொழில் இருக்குது, கடை இருக்குது, நைட்டு வரப்போ குடிச்சிட்டு வருவான், ஒரு பெண் ஜாதிக்கே துரோகம் சேரனா இருப்பான், இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது விஷயம் வேறு. அதெல்லாம் கொஞ்ச நாள் பட்டு போயிடும். ஒன்று ஆள் இருக்க மாட்டான், இல்லை உடலில் சுகம் இருக்காது, இல்லது அந்த விஷயங்கள்லாம் வேற. ஒரு பாவம் உள்ளே பிரவேசிக்கிறது அந்த வியாபாரத்து நிமித்தம் சொல்ல நான் சொல்வது, ஒரு நல்ல ஜீவியத்தில் பாவம் பிரவேசிக்காது பார்த்து கொண்டிருக்கிற பொழுது தேவகுமாரன் வெளிப்படுகிறார். பாவம் பிரவேசிக்கிற பொழுதுதான் பிசாசனுடைய ஆதிக்கம் ஒன்று குடும்பத்தை அடிக்கும். எப்படி அடிக்கும்? இன்னும் ராப்பகல வேலை செய்கிற தகப்பன் தாயினுடைய பணத்தை பிள்ளைகள் போய் என்ன செய்யறான்னு தெரியும் இல்லையா? ஊதி தள்ளுவான், குடிக்க தள்ளுவான். இளையகுமாரன் போனது போல வேசிகள் இடத்துல போய் அழித்து போடுகிறவன் உண்டு, இச்சையில போய் காணப்படுகிறவர்கள் உண்டு. ஒன்று பிள்ளைகள் இப்படி நாசமாயிடுவான். அப்படி இல்லைன்னா முதலுக்கே மோசமாக்கி கையின் பிரயாசம் இல்லாவிட்டா என்ன நடக்கும்? குடும்பமே கலக்கப்படும், கலங்கி நிற்கும். எந்த பெண்மணி கூட இருந்து வாழ முடியும்? ஒன்று அவளையாவது வேலைக்கு அனுப்பணும், அவளும் வேலைக்கு போகக்கூடாது. இல்லை நம்மளுடைய கையின் பிரயாசம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய கையின் பிரயாசம் சரியில்லை. இது மாதிரிலாம் போய் எக்கு தப்பா மாட்டி கொண்டிருக்கிற குடும்பத்துக்கெல்லாம் தான் இந்த உயிர்த்தெழுதல் என்ன செய்யும் என்றால், இது வரைக்கும் நீங்க குடித்திருந்தோம், வெறுத்திருந்தோம், தவறுகளில் காணப்பட்டோம். ஆனால் அந்த ஈஸ்டர் அன்று இந்த செய்தி ஒருவேளை உங்களுக்குள்ளே வரும் என்றால், நீங்கள் எத்தனை பேர் கடை மூடின விசுவாசிகளாம் போய் பார்த்தா, நல்ல கடை போய் நல்ல ஒரு சாதாரண உணவகமோ சொல்கிறேன், ஏதோ ஒரு கடை என்ன நீங்கள் சாதாரணமாக ஒரு 2000 ரூபாய் வரும்னு நினைத்து போட்டது திடீர்னு ஆர்டர்ஸ் வந்துடும். ஒரு உணவுலேயே நான் சொல்கிறேன், சாப்பிட்றவங்க என்ன பண்ணாங்க, வந்து ஒரு 200 ரூபாய்க்கு சாப்பிட்டு போகலான்னு வந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் உண்மையான சம்பவங்கள் இது மாதிரி தான் இருக்குது. போவோம், எல்லாம் ஜபம் பண்ணணும், கடை ஆரம்பிப்போம். ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு உணவு, அது பிரியாணியோ ஃப்ரைட் ரைஸோ ஏதோ சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு வந்தவனுக்கு என்ன ஆகும்னா, ஒரு பர்த்டே வந்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கிடைக்கணும். இப்படி தான் ஆரம்பம், அற்பமான ஆரம்பப்படி தான் ஆசீர்வதிக்கும். இந்த 100 பேருக்கு செய்யறப்ப என்ன ஆகுது? இவனுடைய வளம் பெருகுது. 20,000 ரூபாய் வந்தா இங்க இதுவும் வந்து கவுண்டர் சேல்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ 20,000 ரூபாய்க்கு ஏற்ற உத்தமமே இல்லை. அந்த காசு உள்ள வந்தோன்னு இவன் முதல்ல குடிச்சிட்டு இருக்கணும். குடிக்கிற குடியாக்கப்பட்டது மறுநாள் ஏஞ்சி கடை திறக்க முடியல. மற்ற வியாபாரம் வந்தால் பரவாயில்ல, கடை திறந்து தூசி தட்டி அப்படியே வியாபாரம் ஆரம்பிக்கும். உணவெல்லாம் அப்படி கிடையாது. யூனிட் கோ பாய், எல்லாம் வாங்கி வரணும், க்ளீன் பண்ணணும், அது பக்குவமாக சமைக்கணும், சமைச்சதை கொண்டு போய் நிறுத்தி அப்புறம் தான் அது ஓடும். இந்த பழக்கத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பழக்கத்துக்குள்ளே ஜனங்களை கொண்டு வந்து இதெல்லாம் வந்து விளையாட்டான காரியம் இல்லை. ஆனால் நடுவில் என்ன நடக்கும்னாக்கா, அந்த ஒரு வாரத்தில் தண்ணியை போடுறதுனால என்ன ஆகும்னா எல்லாமே போயிடும். அவ்வளோதான், எல்லாமே போயிடும். அவங்களுடைய லாபம் போயிடும், பெயர் போயிடும், கீர்த்தி புகழ்ச்சி எல்லாம் போயிடும். இதை பார்த்தோன்னா வேலைக்காரெல்லாம் மதிக்க மாட்டான். அவன் நான் குடிச்சிட்டு போய் அங்கே நிற்கிற முதலாளி தொழிலாளி என்ன செய்வான்? சுத்தமாக அந்த வியாபாரத்துக்குன்னு சில ஒரு நெறிகள் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது. அந்த வியாபாரத்துக்கு ஒரு ஒழுக்கமாக இருக்கு. போயிட்டே அவ்வளோதான், நாளைக்கு அவன் குடிச்சிட்டு வரணும். யாரு? தொழிலாளி குடிச்சிட்டு வரணும். குடிச்சிட்டு வரலாமே இருந்தாலும் குடிச்சிட்டு அவன் மட்டையாயிட்டு இருப்பான், இங்கே சரிஞ்சிட்டு இருப்பான். அவனை போய் தட்டி எழுப்பி பரவாயில்ல, குடிச்சாலும் பரவாயில்ல, வாடகை கிடைக்குமோ. இப்போ உனக்கு எவ்வளோ தொழிலான இருக்கு. வந்தா வரான், வரலன்னா போறான். நான் கடையை திறந்து நடத்திட்டு போயிட்டே இருக்கு. என் தொழில் தெரியாம ஆரம்பிக்கல. ஒரு ஆளை போட்டால் இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாக சம்பாதிக்கலாம்னு தான் ஆரம்பிச்சு. இல்லைன்னா நான் இறங்கிட்டேன். தலைப்பை கட்டிக்கிட்டு வேஷ்டியை கட்டிக்கிட்டு மடிச்சு கட்டிட்டு இறங்கிடுவாங்க. சில பேர் கரண்டி எடுத்து நானே பார்த்துக்கிறேன், போயிட்டு வரேன். வியாபாரத்தில் பயம் இருக்கு. இந்த ஞானமெல்லாம் இச்சை உள்ளே வந்துடுச்சுன்னா, மது மாது என்ன அகந்த ஆணவம் செருக்கு திவர் இருமம் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா, தனியாக போய் பிசாசோ பிலிசுனியை கட்டும் நம்ம வாழ்க்கையை வந்து அடிக்க வேண்டிய அவசியம் தானாய் உருவாகும். பிலிசுனிகள்லாம் எப்படி கிரியை செய்து இப்படிதான் வியாபாரத்தை ஸ்தம்பித்து பட போகிறது. வேலைக்கு போகிற பொழுது இப்படிதான் இச்சையில் விழுந்துருவான். மாச சம்பளக்காரன் சொல்றேன், ஏதாவது இச்சையில் விழுந்துருவான். இல்லை மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கும். மிஸ்மேனேஜ்மெண்ட்னா தெரியும் இல்லையா? தகாத விதத்துல விதைக்கிறது. வருகிற பொருளாதாரத்தை தகாத விதமாக விதைப்பாங்க. தெரியாத தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர்ஸ் போடுறேன்னு தெரியாது. யாருக்கோ 10 ரூபாய் ஷேர் வாங்கி 100 ரூபா வந்துருக்கும். அன்னைக்கு வாங்கின ஷேர் 3000 ரூபாய், இன்னைக்கு 30 லட்ச ரூபாய் வித்தான ஒரு சாட்சி சொல்லுவோம். இந்த யூடியூப்லலாம் வரும். அவ்வளோதான், பூஜா ராஜாவாகவும் வால் தலையாகவும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். இப்படிதான் இருக்கும். விளம்பரங்கள்லாம் அப்படிதான் இருக்கும்.
அதில் நினச்சி போய் நம்ம ஆட்கள் விழுந்து நாசமாக போகிறது உண்டு. இல்லைன்னா சிக்கல் உள்ள ப்ராப்பர்ட்டியை வாங்கினா சிக்கலை தீர்த்துட்டோம்னா அது எங்கேயோ போயிடும், இவன் எங்கேயோ போயிடுவான். அதை வாங்கி சரிஞ்சு போனவங்களாம் உண்டு. ஒழுங்காக ஒரு அவனுக்குரிய ஒரு நிலத்தை, பணத்துக்குரிய நிலத்தை வாங்கி சிக்கல் இல்லாமல் சமாதானம் வாழலாம் இல்லையா? 1 ஏக்கர் நீங்கள் வாங்கி, ஏன்னா ஒரு கிரவுண்டுக்கு வாங்குற காசு 1 ஏக்கரே கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு வில்லங்கத்தில் இருக்கும். அதுவும் ஏன்னா வெட்டாந்தரையா இருக்குமான்னு பார்த்தா அது சென்னை பக்கத்தில், அது சிட்டி பக்கத்தில் இருக்கான். அப்போ எவ்வளோ பேர் விட்டுட்டு நம்மகிட்ட வருதுன்னா யோசிக்க வேணாம். எவ்வளோ பிரகஸ்பதியா, எவ்வளோ அரசியல்வாதிக்கான், எவ்வளோ தொழிலதிபர் இருக்கான், 10 சொத்து வைத்திருக்கிறவங்க கூட இருப்பான், போனா போதுன்னு போடுறவங்க கூட இருப்பான், அவனே போல அதில். அப்போ நம்மகிட்ட வருது. யார்ட்டையும் சொல்லாதீங்க, விற்கிற அப்படி தான் சொல்லுவேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க, ரகசியமாக முடிச்சிடணும். அவ்வளோதான், ரகசியமாக முடிஞ்சிடும். அதுக்குரிய எல்லாமே ஒன்று கிடச்சிடும். அதாவது அந்த விதைப்புக்குரிய பலன் வந்துடும். அப்புறம் கவர்மெண்ட் வந்து இது ஏன் லேண்டுன்றது, இல்லை மொத்தம் வந்து அடிக்கிறது உதைக்கிறது, அது வேற ஒரு மாகாணத்தில் கொண்டு போய் விட்டுரும். எத்தனை பேர் பக்கவாத வந்து செத்துன்னு இருக்கிறான், ஷாக்காய் வீட்டில் இருக்கிறோம், பொம்பளைங்க செத்து போனவங்க இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். பின்னணி பார்ப்பேன் என்றால் பிசாசு கிரியார். ஈஸ்டர் கொண்டாடுகிற ஜனங்கள் இது இப்படிதான் போய் மாட்டிக்கொள்வோம். கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. வெளிப்படுகிறாரா தேவகுமார்? வெளிப்படுகிறாரா? நம்முடைய வாழ்க்கையில் தேவகுமார் வெளிப்படுகிற பொழுது பாவத்தினால் நம்ம முன்ன ஜீவம் செய்து கொண்டிருப்போம் என்றால் இந்த ஈஸ்டர்லாவது திருந்தணும். சரி, நான் குடிக்க மாட்டேன், சத்தியமா குடிக்க மாட்டேன். எத்தனையோ சத்தியம் எத்தனையோ பேர் மேல பண்ணுவோம். பணம் வந்துட்டதுக்கு அப்புறம் தானா மதுபான ஆலையை நோக்கி, அதாவது மதுபான கடையை நோக்கி போவோம். இல்லைன்னா தகாத ஒரு அந்நியனோட மனைவியோட ஒரு இது கொண்டிருப்போம். மாது அகந்த இப்படியெல்லாம் போய் மாட்டிக்கொள்வான். யாது இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கு. நல்ல விருத்தி ஐசாக்கு விதைக்கிறான். அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன். அவன் மனைவியோட இருந்தான், சந்தோஷம். தேவ சமூகம் ராஜ்ய அங்கீகரிக்கிறது, உங்க மனைவியோடு இருக்கிறது, உங்களோட மனைவியோடு அன்பா இருக்கிறது, நல்ல இணக்கமா இருக்கிறது, நெருக்கமா இருக்கிறது. யார் பொறாமப்பட்டாலும் சரி, என்ன வயசாச்சு, என்ன சின்ன தம்பதிகள் நினைப்பா, இது சரி, அதுதான் இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டு நம்மளுடைய ஊழியத்தை செய்யணும். ஊழியன்னா தெரியும் இல்லையா என்ன சொல்றேன்னு. நம்முடைய வழிகளில் நம்ம பார்த்துக்கணும். இது கற்றுக்கு பொல்லாமே கிடையாது. பார்க்குறப்போ இவங்களை எப்போ பார்த்தாலும் ஜோலியாக பார்க்கலாம். இப்போ இருந்துட்டு போகிறான், மனைவியோட போகிறான், அவன் மனைவியோட தானே போகிறான், வேற மனைவியோட போலியே. இது ராஜ்யம் அங்கீகரிக்கும். இப்படிப்பட்ட ஜனங்கள் எவ்வளோ ஒரு மனாந்தரமான இடத்தில் தானே கர்த்தர் செய்கிறார். இவர்களோடு கூட இருந்து கர்த்தரோட வசனத்தை உறுதிப்படுத்துகிற கல்ல பார்த்ததை போல உங்களை விருத்தி அடிச்சுக்கிற தேவன். நீங்கள் வீட்டில் முறிக்கொண்டு முதல்ல ஆரம்பிக்கணும்னாக்கா உணவுல பிரச்சனை வரும். உணவுல பிரச்சனை வந்து என்ன பண்ணுவாங்க, உடல்ல நல்ல பலன் இருக்க வரைக்கும் விடுதி உணவு சாப்பிடுவாங்க, ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. அப்புறம் அது வணிகமயமான உணவு இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா வீட்டு சாப்பாட்டுக்கு எங்கேயாவது போய் மாட்டோம். இந்த மனுஷன் சாப்பாடு போட்டு இது தூக்கி போயிடுவாங்க சில பேர். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு எக்ஸ்பிரஸ். அரிசி போட்டு கோழி பிடிக்கிற மாதிரி இல்லை, எவ்வளோ திறமைசாலிங்க. உங்களையா இப்படி பட்டினி போடுறாங்க. நான் பசி ஆத்துறேன், அந்த அம்மா ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்க, இறை தேடி வந்து இறையானால் அவள்தான் இது ஒரு தனி குடும்பம் உண்டாயிடும். சாப்பாடு போட்டு தூக்கிடுவாங்க. அதுதான் ஒழுங்கா வீட்டில் ஒழுங்காக இருந்தால் எல்லாம் வீட்டிலே கிடைக்கும். உணவு மட்டும் சொல்லு, எல்லா விஷயமும் நீங்கள் வீட்டிலே முடிச்சுக்கணும். அப்போ நீங்கள் போய் ஒரு வியாபாரமோ தொழில் இருந்தால் அந்த தொழிலை நீங்கள் நேர்த்தியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். ஆமாம், இது எனக்கு ஒரு மாரவாடி ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்தாரு. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்களா எப்படின்னு கேட்டேன். சொன்னால் எங்கேயும் தேசத்து இருக்க மாட்டாங்க, பொறுப்பு இருக்கும். டக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி அதை தனி குட்டிலாம் இருக்க மாட்டோம், எங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அவனை அவ்வளோ சீக்கிரம் வியாபாரத்தையும் விட மாட்டோம். என்ன ஹோல்சேலர் ஒருத்தர் இருந்தால் இவன் ஒரு கடையை பிடிச்சி கொடுத்து, கடை அட்வான்ஸ் கொடுத்து, வாடகை கொடுத்து, வாடகைன்னா அந்த 30 நாள் கூட வியாபாரம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தான் லாபம் வைக்கணும், அதிகமாக வைக்கக்கூடாது. எங்களோட பாலிசி. அந்த மேனுஃபேக்சர் ஒருத்தர் இருப்பான், அவனும் எங்கால் தான். டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் இருப்பான், அவனும் எங்கால் தான். ஹோல்சேலர் ஒருத்தர் இருப்பான், அவனும் எங்கால் தான். இவன்கிட்ட பேசி சாமான் வாங்கி கொடுப்போம். என்ன என் மோஞ்சை பார்த்து என் பையனுக்கு கடையை நிரப்போம். நான் காலைல போய் கது திறக்கணும், உட்காரணும். நாங்கள் நிர்ணயிக்கிற ப்ரைஸ் தான் விற்கிறோம். கடையை விட்டு ஏஞ்சியே போடும், ஒன்றும் கூட போகக்கூடா. எப்படிடா கொஞ்சமாக தின்னு. நீங்கள் மாதிரிலாம் இங்கேருந்து வீட்டிலேருந்து அங்கே அப்படியெல்லாம் ட்ராவல் பண்ண மாட்டோம். கடையை விட்டு போனால் மேலே வீடு. ஃபெய்த்லலாம் மூவ் பண்ண மாட்டான், வயிற்றுல தான் மூவ் பண்ணுவோம். ஆள் பார்த்தீங்கன்னா வேறு சைஸ் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் கோலியாகவும் இருக்காங்க. இல்லைன்னு சொல்லலாம், விளையாட்டு சொல்கிறேன், குண்டாக்குவாங்கன்னு. ஏன் சொல்கிறேன், அந்த டிரான்ஸ்போர்ட் டிஸ்டன்ஸ் கூட கால்குலேட் பண்ணுவாங்க.
டைம் மணி அன்னைக்கு வேஸ்ட். முதல்ல டைம் மேனேஜ்மெண்ட். மாடியில் வீடு, கடைக்கு பக்கத்தில் வீடு, வீட்டுக்கு பக்கத்தில் கடை, இப்படி தவிர எங்கேயுமே இருக்காது. எந்த விதமான ஆசாபாசங்களும் நான் பொருளை போட மாட்டேன். பிஸ்னஸ் 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 தான். முதலீடு சேர்த்து நல்ல இடத்துலையும் திறந்துருவான். நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காசு பார்த்தோம்னா நிறைய பலவீனம் வந்து அவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த கோடி வந்தோட அசைய மாட்டாங்க. அதே ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி எளிமையாக இருப்பாங்க, அதே பேச்சு பேசுவாங்க. பெரிய பெரிய டிஜிட்லாம் போவோம். நான் சொல்ல 10க்கு 10 கடையிலே சொல்கிறேன். நம்ம சொல்கிறோம் சத்தியம் வட்டி கூட்டக்கூடாதுன்னு. சரி விடவானா, சந்தோஷம். எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. மாரவாடி வட்டி மட்டும் விட்டுருக்கல, எத்தனையோ தொழில் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா? யாரையாவது பார்த்துருக்கீங்களா நஷ்டம் அடைஞ்சானா? அப்படியே அவங்ககிட்ட கேட்டேன், நஷ்டமே ஆக மாட்டானாடா என் ஃப்ரெண்டா? நஷ்டமே ஆக மாட்டேன். ஒரு வாட்டி 3 வாட்டி வந்து ஹெல்ப் பண்ணணும். பொண்ணு எடுக்கிறப்போ அதே மாதிரி தான் எடுப்போம். நமக்கு ஈடான ஜனங்க. இந்த லவ்வுக்கு ஜவ்வுக்கு எல்லாம் ஒன்றும் அவ்வளோதான், இதெல்லாம் ஒத்து வராது. இப்படிதான் நாங்கள் குடும்பம் நடத்துகிற விதம். நிர்வாகம் சொல்றேன், எப்படியுமே மிஸ் ஆகுது காசு. சரக்கு கடையிலே இருக்கும். அப்படி அவனால முடியல, அவனால பண்ண முடியல, இந்த வியாபாரம் செட் ஆகலைன்னா எங்கள் சங்கத்தில் பேசி எந்த பொருள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இங்கே போயிடும். இப்போ அந்த மெயின் ஆள் வந்து எனக்கு பிள்ளைக்கு மட்டும் தரமாட்டான். ஒரு எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் இருந்தாலும் இந்த ஏரியாவில் ஒரு 10 கடை இருக்கும். எங்கள் கடை இல்லை, வெவ்வேறு ஏரியாவில் சுத்துப்பட்டில். இந்த கடையில் வியாபாரம் பண்ணாதது எதுவுமே அந்த கடையில் வச்சிடும். புரியுதா? அதனால் நஷ்டம்லாம் ஆகாது. இது தரத்தில் 3 வாட்டி தோத்துச்சுனாக்கா லாஸ்ட்டில் இது என்ன பண்ணுவோம், ஸ்வீட் செய்யறதுக்கு அனுப்பிடும். கல்யாணம் பண்ணலாம் ஸ்வீட் செய்கிறோம் பற்றியா, அழுக்கு வேஸ்ட் கட்டினேன், அதெல்லாம் தோத்த கேஸ். இல்லை வேறு எங்கள் ஜாதியிலே எங்களுடைய எண்ணத்தில் வேலைக்காரனை அனுப்பிச்சு விட்டுருவோம். போய் வேலை கற்றுக்கோ, புத்தி வரட்டும், வேலைக்காரனா போ. முதல்ல இருக்கும் தகுதிக்கிட்ட. இன்னமும் தோத்தான். அங்கே போய் ஏன்னா கடை வாங்கி ஏதாவது அசோசியேட் மாட்டினான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனை அதோட ராஜஸ்தானில் ஒட்டகம் வைக்க தோற்று. மன்னிப்பும் கிடையாது, மீட்பும் கிடையாது. பிஸ்னஸ் தான், எவ்ரிதிங் இஸ் தான். நாங்கள் இப்படிதான் சிறுக கட்டி பெருக வாழும். இதெல்லாம் சொல்லுங்கிறோம். பென்சில் வச்சுன்னு எழுதின்னு இருக்கிறோம். அவங்களுக்கு சின்ன ஒரு அதுவும் கேலண்டரில் பேக் சைடு நம்ம பாருங்க, ஸ்கெட்லிங் பேட் அதெல்லாம் அவங்க கேலண்டர்லாம் கட் பண்ணி ஒரு பக்கம் ஃப்ரீயாக இருக்கு இல்லையா கேலண்டரு, அதை வந்து சின்னதாக ஒரு நோட்டு பேடு மாதிரி வச்சுட்டு கிளிப்பு போட்டு அதில் எழுதின்னு வராங்க பென்சிலில். தேவையில்லாத கணக்குடா நம்ம கீழ்ச்சி கசக்கி துப்பி போட்டோம் இல்லையா, அதை ரப்பர் வச்சு அடிக்கிறோம். கஞ்சி ஃபெலோ, திஸ் இஸ் மை ஃபாதர் தாட். என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, உனக்கு வரும் ஃபாரின்லேருந்து. அவன் சொன்னான், எனக்கு யூரின்லேருந்து கூட வரும், ஃபாரினில் மட்டும் வராதா, எனக்கு யூரின்லேருந்து வரும் காசு. நான் சொன்னேன். இப்படி யாரும் சம்பாஷணை நகைச்சுவ முடிச்சோம். ஆனால் சொல்ல வர கருத்து என்ன, ஒழுக்கம். ஆகாத சம்பாஷணை கிடைக்கும். படிக்க வச்சா படிக்கிறவங்கள எப்படிடா படிக்க மாட்டேன், படிப்போம். ஆனால் முதல்ல கல்யாணம் பண்ணி தான் காலேஜ் அனுப்புவோம். அந்த காலம் நல்லா இருக்குடாப்பா, அப்படிலாம் இருந்தால் நேரம் நான் பேரம்பேத்தி எடுத்துருப்பேன். 18 வயசு 10 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. சொல்ல வர கருத்து என்னன்னா, உங்க துணை ஒன்று இருக்கணும். நமக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். வாலிபுரத்துல கர்த்தரை சிருஷ்டிக்கிற நினை நமக்கு ஒன்றும் அதுதான் கம்பல்சிவா நம்ம கல்யாணம் பண்ண அவசியம் இல்லை. நமக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். ஆனா இச்சை உள்ளே வந்துச்சுன்னா தொலைஞ்சது வாழ்க்கை. அது கோணலான வாழ்க்கையாயிடும். முழு வாழ்வியலோடு நான் போதிக்கிறேன். எனி பிசினஸ், எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் கீழ்படிதல், அவங்களுடைய பாலிசிஷன் கீழ்படிதல். தகப்பன் தெரியாத எதுவுமே செய்ய மாட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே யோவான்ல படிக்கிற மாதிரி சொல்லிடுவேன். எங்க அப்பா படிக்காதவர் தான், ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியாம எதுவுமே செய்ய மாட்டேன். எது வந்தாலும் எங்க அப்பா கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் செய்யும். இதாவது அறியாம நான் எதுவும் சொல்றேன், எனக்கு சொல்லாம பிதா எதுவும் வெளிப்பட்டு. இப்படிதான் இயேசு சொல்லுவான். சக்சஸ்ஃபுல் Jesus was very successful because he was very obedient to his father. நீ என்ன கீழ்படிதா, அதுதான் கீழ்படுத்த வந்து ஆரம்பத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு நிர்பந்திக்கணும். சபை எப்பவுமே கீழ்படுத்தலை நிர்பந்திக்கணும். விசுவாசிகளுக்கு விசுவாசம் என்ன பிழைக்கிறது வந்து நீதிமான் பிழைப்பான் வேதம் சொல்ல இல்லைன்னு சொல்ல. அது வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் என்ன கீழ்படித்தல் தான், முக்கியமா கீழ்படித்தல் தான். அப்போ வந்து கீழ்படுத்தி எதுக்கு கீழ்படி தெரியாத காலம் விசுவாசம். விசுவாசத்துல ஜெயிச்சு வந்தோன்னு கீழ்படுத்தல கர்த்தர் காட்டி கொடுக்குறார், நிர்பந்திக்கணும். இப்போ விசுவாசம் இல்லாத சந்ததி எதுவரை ஒன்றுல பொறுமையா இருப்பாங்கன்னா ஆரம்ப காலகட்டம். இப்போ விசுவாசத்துல ஜெயிச்சு நீதிமன்னாகி உள்ள வரும். இப்போ நம்ம கீழ்படிதல். எது கீழ்படுதல்? வார்த்தைக்கு. பெற்றோருக்கு கனம் பண்ணு, அவன் அதை கடைப்பிடிக்கிறான். ராஜ்யத்தை நீதியை கடைப்பிடிக்கிறான். மார்வாடி அவனை விடுறதில்லை. தாய் தகப்பனா அப்படி ஒரு கனத்தோடு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவன் சொல்றான், எங்கேயுமே யாரும் வேலைக்கெல்லாம் போக மாட்டான்.
சுற்றி எங்கள் ஆளுக்குள்ளே இருக்கும். யூதர்கள் அவர்கள் யாரோடு சேராது இருக்கிறாங்க. See, the policies are robbed from us. ஜாதிகளோட கலவாத வாழ்க்கை அங்கே பார்த்தீங்கன்னா, ஜாதிகளோட கலவாத வாழ்க்கை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ இஸ்ரேலின் ஆசீர்வாதம் அத்தனை அங்கு வருது. ஏசு கிறிஸ்து இல்லை, ரட்சிப்பெல்லாம் வராது. ஆனால் பொருளாதாரம் வரைக்கும் ஜெயிச்சவர்கள் வராங்க இல்லையா? இங்கே ரட்சிப்பு இருக்குது, பரலோகம் தெரியும், நரகம் தெரியும், பாவம் தெரியும், புண்ணியம் தெரியும், பரிசுத்தம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அடிப்படை காரியத்துக்கு கூடாரம் வச்சுக்க தெரியாது. அல்லது அடிப்படை உணவில் பிரச்சனை. உணவில் பிரச்சனை நான் பெருந்திடி காரணம் போய் கடை வைக்கிறது, மல்லிகை கடையில் கடை வைக்கிறது, அது இதுன்னு அப்படி போயிடும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அடிப்படை காரியத்துக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர்லேயே பிரச்சனை வந்துடும். மிஸ்மேனேஜ்மெண்ட்டும் என்ன ஏதோ ஒரு அதுலேயே பிரச்சனை வந்துடும். அதுலேருந்து மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 10 வருஷம். ஒரு இடத்துல போய் மாட்டினோம்னா, அந்த படிப்பு முடிச்சுட்டு இருந்தாலும் சரி, அந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரம் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரே இடமா இருந்தாலும் சரி, இருப்பிடம், இது 2 3 தான். இதில் பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் வெளில வரத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். பிரியமே ரூபவதியே, ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வெற்றி சாதனமும் வராது, ஜெயம் சாதனமும் வராது. அதுக்கு பின்னாடி அநேக கற்கள் இருக்கிறது. அதையே அஸ்திவாரம் ஆழமாக போடுறான். கீழ்ப்படிதல் என்ன இதாவோடு அவங்க ஒப்புரவ வர்றான். நான் சொல்ல சாதனை மாறி சொல்கிறேன்னு நினைக்காது. இது அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வர முடியும். எதுவாக இருந்தாலும் கன்சல்ட் பண்ணுவோம். புதுசாக ப்ரொபோசல், இப்போ ஒரு சவரன் வந்து இவ்வளோ தூரம் போகுது, அப்படியே பாதிக்கு பாதி ஒருத்தன் திவால் ஆகிட்டான், பாதிக்கு பாதி விற்கிறான், அவன் கஷ்டம் விற்கிறான். அதே ஆனால் நம்ம கிட்ட விற்கணும்னு அவன் கேட்பான். இப்போ ஒரு சவரன் வந்து 1 லட்சம் ரூபா, இப்போ 50,000 விற்கிறான், கஷ்டம். நம்மளால நம்புவோம். அப்படியா? யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்களா? நடைமுறையை நீங்கள் யோசிச்சுப்பாங்க. யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டான். ஏன்னா நான் போய் வாங்கிட்டேன்னா என்கிட்ட சொல்கிறான். அதுவும் அருள் பாஸ்டரா வாடா, ஐயோ ஷாப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. அவன் வர அப்படியே சொல்லலாம், கொஞ்சம் தான் இருக்கு, 50,000 ரூபா சவரன்னு, எல்லாத்தையும் தமுக்கச்சுன்னா அப்புறம் போயிடுச்சுன்னா அப்புறம் நீ பாவம். ஓ, என்கிட்ட காசு இல்லையே, சொத்தை வித்துரு, வாங்கிக்கலாம். சொத்து போனோம் அவன் அவ்வளோ அழகாக பண்டிகை கழுவோம். சொத்து போனால் வாங்கிக்கலாம், நகை போனால் வாங்கிக்கலாம், சொத்து விற்கிறாரா நம்ம சொல்லுவோம். இவன் அதான் 1 லட்ச ரூபா வர வேண்டிய தங்கம் உங்களுக்கு 50,000 கிடைக்குது சவரன்னு. நீ வாங்கி நாளைக்கு வித்தினா கூட உனக்கு 30,000 ரூபாய் லாபம் வச்சுனோட 3 லட்ச ரூபா இல்லை காலு. நம்மளால உடனே அப்படியே கால்குலேட் பண்ணி இப்போ எத்தனை சவரம் இருக்கு? 50 சவரம். சரி, 50,000 ரூபாய் இன்ட்டு 50, 25 லட்சம். 25 லட்சம் ரெடி பண்ணிட்டான். சரி, பணம் நீயே வச்சுக்கோ. கடைசியாக என்ன சொல்கிறோம்? பணம் நீயே வச்சுக்கோ, பணம் நீயே வச்சுக்கோ, பொருள் வந்தோம் பணம் கொடு. அப்புறம் பொருள் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, நீ இங்கே எடுத்து வந்துரு, அங்கே எடுத்து வந்துரு. இந்த இடத்துல போயிட்டு கல்ல அந்த பித்தளை பார் குடுத்து ஏமாந்தோம். இல்லை மஞ்சள் கலர், இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெளுத்ததெல்லாம் தாங்க, அதான் மின்னதெல்லாம் பெண் இல்லை பொண்ணு இல்லைன்றாங்க இல்லையா? போயிட்டு பித்தளை சாமான் வாங்கி வந்தவனும் பித்தளை பிஸ்கெட் வாங்கி வந்தவனும் இருக்கான். சொத்து போச்சா? 25 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ ஒரு காணி லேண்ட் இங்கே கொஞ்சம் சின்னதாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வச்சாங்க, அது வித்தாச்சா? என்னங்க பொருளாசை. இதை போய் நீங்கள் அங்கே சொல்லி பாருங்க, அவங்க என்ன கேட்பாங்க? ஸ்திரமா இருக்கிற இருதையும் சொல்றேன், என்ன சொல்லணும்? சரி, அந்த 50,000 என்கிட்ட விற்கணும், வேற யார்கிட்ட வித்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? இவ்வளோ தூரம் வர்றதுக்கு அவசியம் இல்லை. அவன் டக்குன்னு மார்க்கெட்டில் விசாரிச்சிட்டோம், தங்க விற்கிறவன் யாரு, வாங்குறவன் யார், இது உண்மையிலே அந்த லொக்காலிட்டியில் இந்த மாதிரி ஆகுதா? டக்கு நெட்ஒர்க்கில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு டீம் சுற்றின்னு இருக்குதுன்ற நியூஸும் வந்துடும். கொஞ்சத்தில் அவங்க அசைக்கப்பட மாட்டாங்க. ஏதாவது ஒரு ப்ரொபோசல் எடுத்துனா கூட கொஞ்சத்தில் இந்த லேண்டு சீப்பாக இருக்குன்னா பார்த்து யோசிச்சு சொல்கிறேன், 2 மாதம் கழிச்சுவாங்க. நம்ம தான் 2 நிமிஷத்துக்கு தீர்மானிச்சு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு பண்ணிட்டு வந்து மாட்டி முடிக்கிறப்போ ஊரே காரி துப்புற மாதிரி இருக்கும். இருக்கிறதையும் விட்டு உட்காந்து விசுவாசம் கிரிய யோக வீட்டில் வந்து சோகமாக முடிஞ்சுது. ஞானமாக இருக்க மனுஷன் தேவன் அனுப்பிச்ச சோதனை எல்லாம் சோகமாகவே பார்த்து அழுதுன்னு இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த மனுஷங்கிட்ட அவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல் இருந்துச்சு. சும்மா அவங்களுக்கு பணம் வந்து அடிக்கிறாரு, கட்டாக எடுக்க முடியாது. நான் உழைச்சி சம்பாதிக்க காசு தங்கணும். பணம் வந்து தங்கம் நம்மிடத்தில் தங்குவதற்கு சில தகுதிகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இது பணம் இல்லாத காரணம். கீழ்ப்படிதல் 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 கனம் பண்ணுதல். வயசுல பெரியவங்கள என்ன அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம பசங்க சொல்லுவாங்க, அவருக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, பாஸ்டர் வந்து காலம் வேற, என்ன சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு தேவ மனசு ஆலோசனை இல்லை, அது
அவருக்கு அதை பற்றி என்ன தெரியும்? அப்பாவுக்கு என்ன தெரியும்? அம்மாவுக்கு என்ன தெரியும்? இது வேற ஏஜில் நம்ம இருக்கிறோம். நம்ம 2020 கிட்ஸ், 2000 கிட்ஸ், 2005 கிட்ஸ் என்னென்னமோ சொல்லி தோத்து போகிறது. எங்கள் ஆசை அழிக்கிறதுக்கு நீங்கள் முட்டாளாக்கலாம். சுத்தமாக இதுக்கு கீழ்ப்படித்தல். அதாவது இளையகுமாரன் போய் நாசமானதுக்கு காரணம் கீழ்ப்படித்தல் கிடையாது, சமர்ப்பித்தல் கிடையாது, கணக்கு பண்ணுதல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாம் இழப்புக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும். யோபு வந்து எல்லாம் இருந்து தான் சேர்த்து வச்சது, கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட சோதனை. ஆனால் பிசாசு கிரியை அழிக்கப்பட்டது. பிசாசின் கிரியை என்பது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறது தான் பிசாசு கிரியை. யோவான் 10:10. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பகுதி இப்படி, இன்னொன்று டோட்டலாக பிளாக் ஆகிடும். இது வந்து பிஸ்னஸ்ன்னு போய் அழிஞ்சு போகிறது. தொழில் ஞானம் தெரியாது, லாபம் மட்டுமே தெரியாது. கிரானைட் அப்படின்மா, கிரானைட்லாம் நல்ல காசு. பார்த்தாலே கிரானைட்னா நல்ல காசு. தங்கத்தில் லாஸ் ஆகுமான்னு கேட்டால் லாஸ் ஆகும்னு சொல்லுவான் வியாபாரி. உண்மையான வியாபாரி, உண்மையான ஆட்கள் சொல்லுவாங்க தங்கம் விலை கிடுக்கிட்டு ஏறுது, நகையை வச்சுட்டு வாங்கலேன், தங்கம் நல்ல விலை ஏற்றாங்க. சார் முடியாது சார், எப்போனா இறங்கும், கொடுக்குறேன் உனக்கு, ஆனால் நீ கேட்குறவங்க எது நீ கேட்டால் உங்களுக்கு தரணும், அவங்க தான் வாங்கிட்டோம். ஆனால் அதுக்கு எத்தனை மாதிரி பேசி தள்ள கட்டுவோம். அந்த டேலண்டாவது இருக்குதா? தங்கன்னா நம்மளுக்கு அதுதான் உலகத்துலேயே உச்சகட்டணும். அதில் டீல் பண்ண சொல்லுவோம், அதில் லாபம் கொஞ்சம் தான், ரிஸ்க் அதிகம். எதுனாலும் பேப்பரோட டீல் பண்ணணும். சில பேர் நம்மளுக்கு பேப்பர் இல்லைன்னா கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும். மொத்தமும் ஃப்ளாட் பண்ணிட்டு போட்டானே எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? நீயே கல்ல தோண்டி நீ போயிட்டு எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவ? அந்த மாதிரி அவங்கெல்லாம் ரொம்ப அனுபவசாலிக்கு கூட வச்சுருப்பாங்க. ஒரு விஷயம் செய்யறேன்னா அவங்க ஜமாத்துக்கு தெரியும், அவங்க சங்கத்துக்கு தெரியும். 50 கிலோ தங்கம் வாங்குறாரு இவருன்னாவது தெரியும். அவங்க கண்ணு பற்றலாம் என்ன நினைக்க மாட்டான், 50 தானே வாங்கணும். சரி, அந்த 50 பேர் சேர்ந்து வாங்கலாமா அப்படின்னாலும் சரின்ட்டுருவோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவங்க ஓரளவுக்கு உடல், ஆவி, ஆத்ம, சரீரம் என்ன அது போல் அடிப்படை தேவையெல்லாம் ஜெயிச்சு வந்து வீடெல்லாம் அவங்க சீக்கிரம் வாங்கவே மாட்டாங்க. அவங்க நல்ல ஃப்ளோ ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்டில் தான் அந்த வீட்டுக்கு முதலீடுக்கே போவாங்க. பிள்ளை கல்யாணம் அந்த ஸ்டேஜில் தான் ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும். அது வரைக்கும் எல்லாம் கட்டாக அடிக்கிட்டே வச்சுருப்போம். நான் பழகி இருக்கிறேன் மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிற ஜனங்களாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். நம்ம எல்லா ஜாதிக்கும் ப்ரேயர் போகும், அதனால தெரியும். இது எத்தனையும் வேதத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் அத்தனையும் அவங்க கடைபிடிக்கிறான். கீழ்படித்தல், சமர்ப்பித்தல், கனம் பண்ணுதல், ஒளிமறைவின்றி பேசும். என்கிட்ட பேச மாட்டாங்க, நான் சொல்ல அவங்க பிதாக்கள்கிட்ட சொல்லுவேன். ஒரு ஐக்கியன்னு இருந்தா வந்து உட்காந்துருவாங்க. மீட்டிங் இருக்கும் அவங்களுக்கு, மாசத்துல மீட்டிங் இருக்கும். எங்க இருந்து ஆட்சி குடிச்சும் போயிடும். ஏழை மார்வாடிகளுக்கு தெரிசு வரைக்கும் போகும். இது உண்மை. இது என்னடா ஈஸ்டர்ல ஆரம்பிச்சு இப்படிலாம் முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. தேவபகவான் வெளிப்பாட்டுக்கிறதுக்கான விஷயம் சொல்றேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மார்க் 5 இருக்கிறது போல லேகியம் கட்டு விசுவாசம் கிரியில் அழிக்கும்படியாக மாசம் வெளிப்பட்டார். ஈஸ்டர் கொண்டாடுறவங்க அவர் கல்லறையில் இல்லை, வீட்டில் இருந்தாலும் சொல்லுகிற ஜனங்க அவர் எழுதார். நான் இல்லைன்னே சொல்லுவேன். என்ன பொண்டாட்டி புருஷன்கிட்ட சண்டை போட்டுன்னு இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவபகவான் வெளிப்பட மாட்டார். கோச்சிக்காதீங்க, இதுதான் உண்மை. ஆமா, அவன் குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. மார்க் 5 பிசாசு கிரியில அடிக்கும்படிதான் தேவபகவான் வெளிப்பட்டார். இப்ப பாத்தீங்கன்னா பிசாசு கிரியை அவனை தனிமைப்பட்டுச்சு. கெசரேனித்து தேசத்தான் இவன் கதிரேனியருடைய நாட்டிலே வந்தார்கள். தெக்கப்போலிய தேசத்தான் இவன். தேசம் வந்துட்டான். எப்படி வந்தானு தெரியல. ஆனா ஃபுல்லி மைண்ட் பிளாக். ஒருவனும் கிட்ட போக முடியல. ஈகோயிஸ்டிக் பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஏசுனால என்ன தெரியணுமோ. வயசு ஆவாக இந்த ஈகோ அழியாது. சின்ன வயசுல இருந்து இந்த ஈகோ சுயம் ஏதாவது ஒரு துறையில படிச்சு வந்துருங்க. அதுங்க படிச்சு நம்ம மார்க்ல எடுத்துரும். ஏதாவது அந்த ஒரு விஷயம் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். அது நம்மகிட்ட ஒரு திறமை இருக்கும், இல்லைன்னு சொல்லிட்டு. ஒன்று நாலேஜ் இருக்கும், ஒன்று படிப்பு இருக்கும், இல்லை ஒரு வேலை இருக்கும், ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். அவன் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் சர்வேலுக்கு ஒன்று இருக்கும். அதை வச்சுக்கினே ஓட்டுவான். எல்லாரும் அதை வச்சுதான் ஓட்டுவான். ஆனால் என் கூடுதலாக இருப்பான். என்ன கிட்ட போனால் எகிரி விடுவான். வயசு ஆவாக என்ன சொல்லுவான்னா, எதுனா நல்ல விஷயம் சொன்னாலும் உன் ஏஜ் என்ன, என் ஏஜ் என்ன, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவன் ஏஜ். நீ எங்கே படிச்சு, அங்கே படிச்சு, நான் அப்பயே கோல்டு மெடலிஸ்ட். அதான் சொன்னேன். ஒன்று ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொன்னேன்னா, எல்லாரும் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறான், நான் மெரிட்டில் வாங்கினேன்மா. இல்லை எல்லாரும் ஃபெயில் ஆனால் நான் கோல்டு மெடல் வாங்கினேன்மா.
என்னென்னமோ சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வச்சே ஓட்டுவான். யாருமே கிட்ட போக முடியாது. இதெல்லாம் வயோதிகம் வருகிற பொழுது ஒரு கவனம் சாப்பாட்டு கஷ்டப்படும். வெக்கமா இருக்கும். சமைக்க தெரியாது, வாயிலாம் இருக்கிற சமைக்க தெரியாது. அப்படியே சமைக்க தெரிஞ்சாலும் அந்த டைம்ல கை நடுங்கும். கேஸ் வந்து எடுக்கிறது சோறு வடிக்கலாம் பயம் வேற, உயிர் மேல பயம் வேற. இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் சோறு வடிக்கிறப்போ கஞ்சி தண்ணி வடிச்சா என்ன மேல ஊற்றிச்சுன்னா ரணமாயிடும். இவங்களுக்கு தான் இந்த தலைப்பு செய்தியெல்லாம் தெரியும். இந்த மாதிரி சோறு வடிக்கிறப்போ கஞ்சி தண்ணி கை வலிக்கு விழுந்து அந்த கஞ்சி தண்ணி போய் அந்த தொடை மேலெல்லாம் பட்டு அப்படியே படுத்த படிக்காகி தொடையிலன்னா எந்த துணியும் போட முடியாது. எப்படி இருக்கும்? இந்த கற்பனைலாம் ஓடும். உயிர் மேலே பயம் இருக்கும். குக்கரில் வடிக்க சொன்னால் இதுங்க அப்பயே நிறைய பேர் சட்டை போட்டுருக்கு. குக்கரில் வடிச்சு சாப்பிட்டா அதுங்களுக்கு ஒரு கௌரவம் கொஞ்சம் இதெல்லாம் மனுஷன் தின்னுவானா அப்படி இப்படின்னா பேசினா என்ன ஆகுது? அது மனுஷன் தின்னுவானான்னு சொன்னால் மனுஷன் தின்ன வைப்பார் கடவுள். அதான் தேவன். ஸோ இது மாதிரி யாருமே கிட்ட இருக்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டர் சொன்னா கூட அவனை உட்கார வச்சு டிச் பண்ண வைப்பார். உனக்கு சமையல் நான் சொல்கிறேன்னு வரவேன் அதை வச்சு வர மாட்டானே, அவனுக்கு தெரியாது. ஏதோ முன்ன இருக்குது, உப்பு இருக்குது, காரம் இருக்குது சொன்னா பரவாயில்ல. ஏதோ இஷ்டத்துக்கு அவனுக்கு வரவங்களுக்கு சொல்லி டீச் பண்ணும். நான் சொன்ன மாதிரி சரி நல்லா இருக்கும் அப்படின்னு, இது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரி அவனு நின்றுவோம். வேண்டாப்பா இது ஒன்று கிட்ட நம்ம மல்லுக்கட்டு போதும். கேட்டுறதும் வரமாட்டான். ஹாஸ்டலு கிட்டத்தட்ட போவே சேர்க்கவே மாட்டாங்க. இது இருக்கிற வாய்க்கு என்னையே வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி வாயிட்டான் எவனை என்ன சேர்க்க மாட்டான். அப்போ என்ன ஆகும்? கல்லறையில் படுக்கிற மாதிரி இருக்கும். கல்லறைன்னு சொன்ன கல்லறைக்கெல்லாம் போகாதீங்க, இது கல்லறையில் குடியிருக்கு. இதெல்லாம் நம்ம இங்கெல்லாம் ஒன்ஸ் நம்ம நித்திரை செஞ்சு அங்கே போய் புதைக்கிறான்னா அது அடக்காத நடக்குதா, அது விஷயம் வேறு. நம்ம ஆத்மா அங்கே போயிடு. நமக்கு அதுக்கு தான் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு தான் அது. உயிரோடு இருக்கிற பொழுது வாழ்ந்து கொண்டிருக்க பொழுது நீங்கள் கல்லறைக்கு போகிறதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எதிர்மறையான செய்கைன்னு சொல்ல வர. கல்லறைகளில் குடியிருப்பே கல்லறைகளில் இருந்தது. சங்கிலிகளாலும் கட்ட ஒரு நாள் கூட இருந்தது. சட்டம் தெரிஞ்சிருக்கும் சிலதுக்கு. சட்டம் எதுவுமே சட்டத்துக்கு எடுத்துகிட்டே போக முடியாது. சட்டையை கட்டிடும். இந்தெல்லாம் அந்தஸ்து இந்தெல்லாம் அப்படி சொல் செம்ம நாலேஜாக இருக்கும். நாலேஜ் உச்சகட்டமாக இருக்கும். பிச்சை எடுக்கணும், அதாவது நம்ம அதுக்கிட்ட இருந்து கற்றுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த சோறுக்கு வழி தெரியாத ஜனங்களாக இருக்கும். அநேகத்தாலும் விலங்கினாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்டிருந்தோம், சங்கிலிகளை முறுத்து விடுவோம், விலங்குகளை தகர்த்து போட்டுருவோம். அதான் அன்கண்ட்ரோலபிள். நீங்க எந்த போனாலும் அவங்க கிட்ட ஒன்றும் ஜெயிச்சு வர முடியாது. எல்லாம் அவனை பார்த்து விலகி தான் போவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைச்சு யாரா ஓடுறாங்களா? தேவகுமார் வெளிப்பட மாட்டார் ஐயா. இந்த ஈஸ்டர் பண்ணுன்றது, ஈஸ்டர் எக்குன்றது, ஈஸ்டர் கேக்குன்றது, ஈஸ்டருக்கு தின்னுங்க, கேக்கு தின்னுங்க, முட்டை தின்னுங்க, இதெல்லாம் நான் எதிரிகளை எனக்கும் கொடுங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிடணும். ஆனால் இதுக்கெல்லாம் வர்ணம் அடிக்கக்கூடாது. ஈஸ்டர் கேக் ஈஸ்டர்ன்றதே இல்லை, பைபிள் உள்ள இந்த வார்த்தையே இல்லை. உயிர் தெரிந்தா நம்ம நினைவு போடணும். ஆனால் தேவகுமார் வெளிப்படணும். உண்மையிலே நினைவு கூர்ந்தால், உண்மையிலே நீங்கள் வந்து இந்த உயிர் தெரிந்தனால நினைவு கூறியிருந்தால், என் வாழ்க்கையில என்ன இருக்கணும்? பாவம் இருக்கக்கூடாது. பாவம் சேர்ந்து தேவனாலும் உண்டா, பிசாசும் உண்டாயிருக்கிறோம். என்ன தேவனால் உண்டாயிருக்கும், பாவம் செய்யும். இதெல்லாம் பாவம் தான். தனிமையை உற்சாகப்படுத்தி கொள்றது. எனக்கு லோன்லினஸ் ரொம்ப பிடிக்கும், பிரைவேசி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண, இந்த மாதிரிலாம் இருக்கும். டாக் பண்ணலாம். எனத்தோட வாயன் என்ன இப்போ உனக்கு? நான் செத்த 4 பேர் வேணும் இல்லை, அதுக்கெல்லாம் நான் ஃபியூனல் சர்வீஸ் வச்சிருக்கேன். முதல் நீ செத்ததை சொன்னா தானே நான் வருவாங்க. நம்ம நைட் சொல்லிட்டு படுக்க முடியும், நாளைக்கெல்லாம் இருக்க மாட்டேன், வந்து எடுத்துட்டு போகணும். இது அதுதானே ஆண்டவர். மரண நாள் நமக்கு சொல்வி ஐயா, தேவன் அல்லவா? அதுதான் தேவனுடைய செய்கை. பாருங்க, எல்லாத்துக்கும் மரணத்திலே முடிச்சிட முடியுமா? சரி, கேர்டேக்கர் வராங்க, காலைல ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம், சாயந்தரம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். அவன் மேலே டவுட்டா இருக்கும், அவனை திரும்பி போயிடுறான். நான் லேசுப்பட்ட மனசு இல்லை இது. கொஞ்சம் இணைக்கு வாங்க ஐயா, அம்மா கொஞ்சம் இணைக்கு வாங்க. வயசாயிடுச்சு, வயசுல இந்த மாதிரி தான் நான் இருந்தேன். வயசாயிடுச்சுன்னு அப்படி பேசுறியா? உன் தயவில் நிறுத்தி பேசுறியா? ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மை ஓன் லெக்ன்றதெல்லாம் நிற்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. எழுத்தின்படியே நிற்க முடியல, நிற்க முடியும். பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஆன் மை ஓன் லெக்ஸ், நான் பென்ஷன் வாங்குறேன், எனக்கு எல்லாமே பார்த்துக்கலாம், கலர் வரைக்கும் எனக்கு கையில் சொல்ற இருக்குது, என்னமோ பேசுவாங்க. டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்த ஆள் கிடையாது. சொந்த ஜனங்க வேணான்ட்டான். பெதஸ்தா குளத்துல கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா? அதே திமிர்வாத காரணம் கூறிய பிடிச்சிட்டு 4 பேர் இறக்குறாங்க இல்லையா? இன்னொன்னு அவன் யாரு என்னன்னு தெரியாது, கட்லோடு சேர்ந்து தூக்கின்னு போறாங்க இல்லையா?
3 விதமான தீவிரவாதக்காரனை பார்த்துருக்கோம். அது 38 வருஷ காரணமா இருக்கிறவனுக்கு இறங்கவே முடியலன்றது வந்து பலவீனத்தினால இல்லை, அது கட்டுக்கடங்காத கிடாரி. அது திமிர்வாதம். வாதத்தை பார்த்தாலே தெரியும், திமிர்வாதம். இன்னும் 2 திமிர்வாத பேஷண்ட்டை பார்க்குறோம், கூரையை பிடிச்சிட்டு இறங்குறாங்க, கம்முன்னு இருக்கான். நான் யோசிச்சு பார்த்தேன், டே நான் போட்டுற போறீங்கடா, ஆக்சிடென்ட் பண்ணி வண்டி போட்டு விழுந்தப்போ, பெரிய ஆக்சிடென்ட்ல வண்டி போட்டு விழுந்தப்போ, டே 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 தூக்காதீங்கடா, நான் பாடி வெயிட் அண்ணா விழுந்துருக்கீங்கன்னு அவங்க சொல்றாங்க. இடமா பிடிச்சி என்ன உடச்சிட போறானுங்க, உன்னால தூக்க முடியாது, போய் இன்னும் 2 பேரை கூட்டணும் வா, நம்ம ஐடியா கொடுக்கும் பட்டுன்னு. அதுக்கேற்ற மாதிரி 2 பேரும் தான், இரு என்ன தோறாத, அவன் பஸ் வரான். அவன் சொல்ல பஸ் டே நீ ஒருத்த போய் ஸ்டாப் பண்றா, அவன் நிறுத்துவான். இப்ப நீ என்ன பண்ற, பட்டு கவுன்சிலிங் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீ பாட்டியே தூக்கு, நீ வந்து எனக்கு பின்னாடி திருப்பி தூக்கு. அவனுங்க டைரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. ஒரு மாதிரி எப்படி பெருசு பத்தியா இருட்டுல தெரியல அவங்களுக்கு. அங்கல் வயலா ரத்தம் ஊத்துது அங்கல், அது பாத்துக்கிறேன், முன்னாடி டாக்டர் தான், நான் வீட்டுக்கு போயிருக்கேன். இல்ல இருந்து ஏதாவது நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், ஏன்னா இங்க லேட்டாக இங்க அடுத்த வேலை இருக்கு இல்லையா, போய் அட்மிட் ஆகுது, அது விஷயம் இல்லை. ஏன் சொல்றேன்னா அவங்களுக்கு டக்குன்னு நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். உடச்சு கொடுவானுங்க, இன்னும் ஒர்ஸ் பண்ணிருவானுங்க, இன்னும் கஷ்டப்பட்டுருவானுங்க. அந்த மனுஷன் அப்படி கூரையை பிரிக்கிறாங்க, இறக்குறாங்க, டே போட்டுற போறீங்கடான்ற எண்ணம் வரவே இல்லை. கத்தரை பார்த்துக்கோ. இது பக்கத்துல யாரும் போக முடியல. யாரு 38 வருஷம், அது நம்ம கேஸா என்னன்னு தெரியல. சும்மா வாய சும்மா எல்லாமே இதுன்னா என்ன பண்ண, தூக்கி போட்டாங்க கடை இங்கே. இன்னொன்னு படுக்க வச்சு அப்படியே கூப்பிட்டு போறாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மாதிரி நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம். அடப்பா எங்க தெரு ஃபுல்லா தெரியும்டா, என்ன கண்ணை மூடிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் வந்து நல்லா தரேன் நேற்று நீ போயிட்டாரா அப்படின்னு. இப்ப ஏஞ்சி உக்காந்தேன்னா பல்லக்கிலையா போறேன் நான், திமுறவர் வந்து கூட்டு போறாங்க, 4 பேர் கூட்டு போறாங்க. எவ்வளவு அசிங்கமா இருக்கும். நான் எப்படி வாழ்ந்தவன் ஒரு காலத்துல, என் நடை என்ன, உடை என்ன, சீர் என்ன, நற்சீர் என்ன, இப்படி எல்லாரும் பாக்குற மாதிரி கூட்டு போற. இப்படி வந்து பார்க்கறது பெரிய விஷயம். திமிர்வாதக்காரன் அவங்க சொல்றாங்க, இங்க ஒருத்தர் இருக்காரு, அவரை கூட்டு போறேன். அவன் என்ன செஞ்சான், விடுதலை பெற்றவன், அவன் பாவம் செஞ்சு அது வந்திருக்கு. இப்ப அது கூட முக்கியம் இல்லை, கூப்பிட்ட குரல் கம்முன்னு இருக்கான், என்ன வாய துறக்காம இருந்து, சரி எங்க கூட்டு போறாங்க, கூட்டு போட்டோம், தூக்கி போட்டோம். அவனால தூக்குறான், எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நம்ம டவுன். இப்ப என்ன பண்ண போறாங்க, போயிட்டாரான்னு நிறைய பேர் கேட்போம். இப்படி இப்ப கட்டில வச்சு என்ன தூக்கின்னு போறாங்கன்னா என்ன நினைப்பான் பிரகாஷ் நகர்ல, என்னடா சவப்பட்டி இல்லையா, டிக்கெட்டா, சாமினா கூட போடல, ஒன்னும் சொல்லியாடா, வாட்ஸ்அப் மெசேஜே வரல, இப்படிதான் இருக்கும். எவ்வளோ அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் பார்க்கல, நேராக போனா அப்படியே பூர்ணமா நம்பணும். அந்த ஜனங்க யாருன்னு இயேசுக்கும் தெரியாது. மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட, படுக்கை ஏற்றுக்கொண்டு எழுந்து நட. ஒரு நிவாரணம் பெறத்துக்கு, ஒரு விடுதலை பெறத்துக்கு கௌரவம் பார்க்குது என் மனசு. இதுல வேற சபை பாகுபாடு இருந்துச்சுன்னா அது வேற பிரச்சனை. சில சபையில நாங்க தான் சியோனுக்கு போறோம், அவனுக்கு பிரச்சனை வந்து அவனுக்கு பேய் ஓட்டுறோம்னாக்கா அது சொல்றப்பவே நம்மளுக்கு கிருன்னு இருக்கும். யாருன்னா பார்த்துட்டு போறாங்க, எல்லாரும் தூக்கணும்னவா, இல்லை எல்லாரும் ஏஞ்சி இருக்குன்னவா, எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி தப்பு நடக்குதுன்னு சொல்றேன். இது மாதிரிலாம் சொன்னா வரவன் என்ன செய்வான், ஜெபம் பண்ண போவான், யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன பண்ண போற, ஜெபம் தானே பண்ண போற. ஜெபம் பண்றதுல இவ்வளவு கௌரவம் ஐயா. நீங்க சபையர் பார்த்தாங்களா திட்டுவாங்க, அதுதான் விடுதலை தான் உட்காந்து இருக்கீங்க. விடுதலை வர்றதுக்கு இவங்கெல்லாம் வந்து காத்துன்னு இருக்கிறாங்க, தேடி வராங்க, அசிங்கம் பண்ணல, இவர்கிட்ட தான் ஜெபம் பண்ண போறோம்னு தெரிஞ்சுதான் வராங்க. இன்னார்கிட்ட நீங்க ஜெபத்துக்கு போறாங்களே, சில பேர்லாம் அப்படி பேர் போன பிரகஸ்பதிகளாம் கத்திர பயன்படுத்துற பாத்திரம் அப்படி இருக்கும். சிலர்லாம் அபிஷேகம் வந்து மென்டலுக்காக ஜெபம் பண்ணோம், சரியாகும். அவன் பேர் கொம்புகள் எல்லாம் உயர்த்தப்பட்டு பெரிய ஒரு பிரபலையா இருக்கும். XYZ சொல்றேன், ABCDன்னு வச்சுக்கோங்க பேர். ABCD ஜெபம் பண்ணாலே மென்டல் தான் ஜெபம் பண்ண போகும். அதுல ஒரு கௌரவ குறைச்சல், அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்து அப்ப தெரியாது இல்லையா, புத்தி சுவாதீனம் இல்லாத ஜெபம் பண்ணிட்டு வந்தப்போ இன்னத்த தான் ஜெபம் பண்ணேன், கத்திர வீட்டுல விட்டு சொல்ல மாட்டேன். இல்ல 10 பேர் குஷ்ரோகி சுகமாயி ஒப்பந்தம் சொன்னாங்க, கௌரவ குறைச்சல். அது என் பசங்க திருமணம் ஆகணும், குஷ்ரோகி பிடிச்சவனுடைய பிளட் அதுல இருக்கும் அந்த ஃபேமிலியில நினைப்பாங்க. நோய்க்கேற்ற வல்லமை இருக்கும். அது ஏன்னு சொல்லுவானே, மனசுக்குள்ள வச்சுக்கலாம் இயேசுவை, அப்படி போயிடும். சுகமாக்குறது இலவசமா பெற சுகமே அப்படிதான்.
அப்புறம் கடைசியில் பயாப்சி, அப்புறம் கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்து உலகமே தெரியல. இந்த சரீரம் நார்னராக போயிடும், மயிரெல்லாம் கட்டி போயிடும், மொட்டையாயிடுவேன். எனக்கு கொடுத்தா சொல்கிறேன், வாயெல்லாம் கசக்கும், சோறு தின்ன முடியாது. கீமோ வாயில கொடுத்தா, ஓரலாக கொடுத்தா, அப்புறம் அப்படியே எலும்பாயிடுவேன். நான் இப்படி நல்லா புஷ்டியாக இருக்க முடியாது. அப்புறம் பார்க்குறோன்னா பார்த்து அழுவேன். நான் போகிறது டைம் வந்துடுச்சு, இன்னும் அடுத்த வாட்டி நீ வரப்போ நான் இருப்பேனா, இந்த மாதிரி தான் நினச்சி என்னை பார்த்து நிறைய பேர் அழுதுருக்காங்க. அடுத்த வாட்டி நீங்கள் வரப்போ நான் இருப்பேனா. அது கௌரவெல்லாம் பார்க்காம ஆண்டவரை தேடி போகிறது எப்படி இருக்குது, என்ன சொன்னால் சொல்லிட்டு போகிறான், ஊழியக்காரன் திட்டம் திட்டு போகிறான். அப்படிதான் இருக்கணும். என்ன நம்ம கௌரவம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரசிக்கப்பட்டோடனே முதல்ல நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டியது சூடு சுவாரணை ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஊழியத்துக்கு வந்து அதை அவரே உறிஞ்சிடுவார், உறிஞ்சி எடுத்துருவார். நோ சூடு நோ சுவாரணை. சில காது கேட்காதுள்ள போல இருந்தால் ஒன்றும் நல்லது, கண்ணு தெரியாதுள்ள போல இருந்தால் ஒன்றும் நல்லது. தீமையை பார்க்கக்கூடாது. வாய் தீ ஊமையாக இருந்தாலே சிலது நல்லது. ஊமைன்னா ஃபுல் ஊமை சொல்லல, எப்படி ஊழியம் செய்யுது. நான் சொன்ன கூட கூட பேசுறது சொல்றேன், புறணை பேசுறது, காசிப்பிங் இதெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த உயிர் தெழுதலுடைய வல்லமை. தனியா இருக்கிறீங்களா, கல்யாணம் ஆனான்றது, அப்புறம் கல்யாண வயசுலாம் போயிட்டு கல்யாணம் வேணுன்றது, அடிச்சு நொறுக்கலாமான். 25 வயசுல எல்லாம் கட்டுன்னா அப்ப வேணாம். இது ஒரு பெரிய ஆவி வந்து உட்காரும். நான் கல்யாணம் ஆனதே ஊழியம் பண்ண போறேன், சரி அந்த மாதிரி பண்ணி தொலைஞ்சாலும் போறேன். 50 வயசுல ஜோடியா வந்து இறங்க. எதுக்கு வந்து இறங்குறேன், யாருக்கு கல்யாணம் ஆச்சு. அப்ப நான் அந்த நிறுவனத்துல இருந்தேன். அப்ப என் பேச்செல்லாம் எப்படி இருக்கும், நான் அப்ப அந்த நிறுவனத்தின் கீழ் இருந்தேன். இப்ப அதை விட்டு வந்துட்டேன். வெங்காயம் வாழையை பண்ணி தொலைக்க வேண்டியதானே. கல்யாணம் இருக்கிற நிறுவனத்துல போய் சேர நீ அடிமைன்னு முடிவு பண்ணிட்டேன், எங்கேயும் மாத சம்பளம் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் குழந்தை குட்டியோடு இருக்கிற நிறுவனத்துல போய் சேர்ந்து என்னைக்கும் பேத்து நீ பேரம்பத்தி எடுக்கிற வயசுல 5 வயசுல குழந்தை கூட்டு எல்கேஜி சேர்ப்பியா? என்ன ஐயா நீ? கர்த்தர் எனக்கு இப்பதான் அந்த வேலை வந்துச்சு, இப்பதான் கர்த்தர் கொடுப்பாரு உங்களுக்கு. கர்த்தர் கொடுத்தாரு, அது வரைக்கும் சந்தோஷம். கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம். 55 வயசுல 5 வயசு குழந்தை புஷன் போறீங்க. அந்த குழந்தை நாளைக்கு 5th ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு உங்க தாத்தா வராது, ஸ்கூல்ல சொல்லுவாங்க உங்க தாத்தா வந்திருக்காரு அவனை கூப்பிட்டு போறதுக்கு. நான் பையன் எவ்வளவு அவமானப்படணும், பையனோ பொண்ணு. ஆமா, நான் வாலிபனா இருக்க பொழுது இந்த தெருவில் சின்ன பசங்க எல்லாம் வந்து அவங்க அப்பா ஸ்கூல்ல போய் விட்டு அவங்க போக மாட்டானுங்க. அங்கிள் வந்து அந்த நமக்கு ஸ்டைலா இருக்கும். அப்போ இப்படியெல்லாம் ஜீன்ஸ் கின்ஸ் எல்லாம் போட்டனா அப்படின்னா அந்த காலத்துல இப்படிதான் இருக்குது. இவர் கூட்டு போய் விட்டா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அந்த பையன் வந்து பக்கத்து வீட்டில் அங்கிள்னு சொல்ல மாட்டான், அப்பானே சொல்லுவோம். சில பேர் சின்ன வயசுனுடைய மெச்சூரிட்டி மென்டாலிட்டி சொல்றேன். இல்ல அந்த மாதிரி திருமணமே பண்ண மாட்டேன்றது. அப்புறம் திருமண வயசு முடியும், திருமண ஆசை வரும். அப்புறம் பேரம்பத்தி 20 வயசுல புள்ள பெற்றுக்கிறது. இல்லை கொஞ்சமாவது மனசாட்சி வேணும் யாருடைய வாழ்க்கை. அதுதான் இதெல்லாம் வந்து தேவகுமார்னு வெளிப்பாடுல ஏதோ உயிர் தேர்தல், இதையும் ஹாப்பி ஈஸ்டர் தான் சொல்லும். மனசாட்சி எல்லாரும் சொல்லும். வசனத்தின் படி இதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த தனிமெல்லாம் இருக்கக்கூடாது. இதுல கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை, வீட்டில் சாப்பிடாது கோச்சிங். பொண்டாட்டி ஒரு ரூம்ல இருக்கும், 2 பெட்ரூம் கொடுத்துருக்காரு கர்த்தர். சரி பசங்களுக்கு ஒரு பெட்ரூம், கணவன் மணிக்கு ஒரு பெட்ரூம். இல்ல ஒண்ணு தாய் போய் பசங்களோட ஒருத்தரும் இவன் பாவம் மறுபடியும் நம்மால் பேச்சுலர் ஆகி தனியா இப்ப நல்லது கல்யாணம் வச்சு தனிமையை உண்டு பண்றோம். இது போனை நோட்ட போவோம், போன்ல நோட்டின்னு இருக்கும். கடைசியில பார்த்தா தேவையில்லாத தொடர்புகள்லாம் வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டோம், போன்லயே வரும், எதிர்க்கே நடந்து இருக்கும். அது ஒரு பெரிய சாமர்த்தியமா மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. பொண்டாட்டி எங்க உன் பொண்டாட்டி அவன் கேட்பான், எதுக்குதான் பண்ணாவே பெரிய ஆளியா நீ பொண்டாட்டி எதுக்கு வச்சுனே பண்ற. என் புருஷன் தான் போன் எட்டி பார்ப்பான், நீ என் பொண்டாட்டி என் புருஷனுக்கு சில சம்பாஷணம் சொல்றேன். இவர் உடனே மீசி அப்படி முடி காட்டுவார், அந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, அது அனுப்புவார். நான் நீ எவ்வளோ பெரிய ஆளு, நான் ஐம் கிரேட் அப்படின்னு. ஆமா இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியுமா? நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து வைப்பாராங்கிறது. வாதை கூடாரத்தை அணுகாமல் இருக்காது. பசங்க பெரிய விதத்துல அவமானத்தை கொண்டு வந்துருவாங்க. உடல் தேவனுடைய ஆலயமா இருக்கு. இது தேவகுமார்ல வெளிப்பாடுல நோ சாரி, நோ ஈஸ்டர், நோ குட் ஃப்ரைடே. இதுக்கு வந்து ஒன்றும் ரசிக்கப்படல. இது பிசாசனுடைய அப்படியே ஃபுல்லா இறங்கியிருக்கு வாழ்க்கையில. போய் இன்னொருத்த வீட்டை கெடுக்கிற, இன்னொருத்த குடும்பத்தை கலைக்கிற, உன் குடும்பத்தை இன்னொருத்த கலைக்க விடுற. பார்த்தா பொண்டாட்டியை பார்த்தாலே பேய் மாதிரி இருக்கும். அந்த பேய் இங்கே தான் இருக்கு, பட பேய், அந்த பேய் இங்கே தான் இருக்குதுன்னே மெசேஜ் போடும். இந்த மாதிரிலாம் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, இந்த மாதிரிலாம் கள்ளத்தோப்பில் இருந்த ஜனங்க அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே போய் சாப்பிட்டு படுத்துட்டாங்க, காலையில் எழும்பவே இல்லை.
வீடு ஃபுல்லாக அழுக. ஐயா அங்கிள் போயிட்டார் நம்மளை விட்டு. அந்த அம்மா சொல்லுது, நான் அங்கிள்னு சொன்ன வயசுல பெரியவர், அங்கிள் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரு ஐயா, கத்திரக்கு நித்திர அனுப்பிச்சிட்டாரு, வாங்க அதை காதத்தை நிறுத்தணும். சரி எல்லாம் முடிஞ்சு பசங்கள்லாம் அழுகுறாங்க, ஆண்டி அழுகுறாங்க, அங்கிள் போயிட்டார் இல்லையா. அப்புறம் ஒரு சோத்திர கொட்டை வைக்கிறதுக்கு எல்லாம் பேசி முடிஞ்சு சோத்திர கொட்டுக்கு அப்போ அந்த அம்மா பெரிய லெவலில் அது லேகன் மாதிரி ஆயிடுச்சு. ஃபோட்டோ தூக்கி போட்டு உடைக்குது, வீட்டில் சாமான்லாம் அடி உடச்சி நொறுக்குது. உண்மையிலே நடக்குது. ஷோகேஸ்லாம் கட்டை எடுத்து அடிக்குது அந்த அம்மா. என் பசங்களாம் பயந்துட்டாங்க, அங்கிளை கூப்பிடு பஞ்சாயத்துக்கு. இது பஞ்சாயத்து கூட கிடையாது, கிட்டே போக முடியல. லேகன் உண்மையான லேகன் மாதிரி இருக்கு. துணி ஒரு கோணம் மயிரெல்லாம் வச்சு போட்டுன்னு கெட்ட கெட்ட வார்த்தை பேசி அடிச்சு நொறுக்குது. கல்யாண ஃபோட்டோ வச்சு நொறுக்குது. அடக்காரதுக்கு அப்படியே அழுத லேடி புருஷம் பொண்ணு ஃபோட்டோ பார்த்தாலே செருப்பால் அடிக்குது. என்னடா இது, பசங்க எல்லாம் பயந்துட்டாங்க. இவங்க பிசாஸ் பிடிச்சிருக்கு. அங்கிள் அம்மாவுக்கு நீங்கள் வாங்க வந்து பாருங்க அண்ணா. அப்புறம் அந்த அம்மையை தனியாக கூப்பிட்டு போய் ஃபோனை காமிச்சு, ஃபோனை பார்த்தா ரகசிய தொடர்பு எல்லாம் வெளில வருது. இது பேட்டர்ன் லாக் வந்து ஃபோன் கடைக்காரங்கிட்ட கொடுத்து ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க, மாமா எவ்வளோ ஜிபேல வச்சிருக்கிறாருன்னு. வாட்ஸ்அப்பில் பார்த்தா வாலிபர்கள் தோத்துருவாங்க. சுருப்பா சொல்கிறேன், பாவத்தின் உச்சகட்டம், இச்சையின் உச்சகட்டம், ஆபாச ஃபோட்டோ, ஆபாச வீடியோ பேசி 2 பேர் குடும்ப நடத்தின்னு இருக்கிறாங்க. ஃபோனில் மட்டும் இல்லை, பட பரிவர்த்தனை எல்லா விஷயமும் வந்துடுச்சு. இன்னும் உத்தமம் நான் நம்பினேன் ஐயா. இல்லை கர்த்தர் வந்து அதனால அவர் எடுத்துட்டாங்க. ஸ்திரமா அவங்க பசங்களை பாருங்க, பயப்படுறாங்க. எல்லாம் வீடு ஃபுல்லாக கிளாஸ். இப்படி ஒரு சோகத்துல சோகம், இது மாதிரி ஒரு துரோகம். இது ஒரு பக்கம் புதுசாக இருந்தாலும் சோகம் போய் இப்படிப்பட்ட துரோகி கூட வாழ்ந்துருக்கிறோமே. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். நான் சொல்றேன், தேவகுமார் வெளிப்படுற குடும்பத்துல இதெல்லாம் இருக்காது. ஈஸ்டர் கொண்டாடுறீங்களா? உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கா? உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? கர்த்தர் இந்த மத்தியில உங்க மத்தியில ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில இந்த தனிமைலாம் இருக்கக்கூடாது. திருமணத்துக்கு அப்புறம் தனிமை இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்கள் மத்தியில ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். திருமணத்துக்கு பிறகு ஒரு தனிமை இருக்கா? அதெல்லாம் லேகியம் கட்டு. திருமணத்துக்கு பிறகு தனிமை வந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் பிசாசு வந்து சேர்ந்துடும். உனக்கு புருஷன் சரியில்லை, எனக்கு பொண்டாட்டி சரியில்லை, இந்த கள்ளத்தொடர்புலாம் கடைசியில் வெளியாக்கப்படாத மறைபொருள், வெளியாக்கப்படாத ரகசியம் இல்லை, அறியப்படாத மறைபொருளும் இல்லை, எல்லாம் வெளியே வந்துடும். சம்மந்தப்பட்ட ஜனங்க சொல்லாங்க, யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியாமல் என்கிட்ட. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சொல்ல மாட்டாங்க. சந்திரபாத உலகம் இல்லையா? இப்போ குடும்பத்துல ஒரு மூத்த சகோதரன் இப்படி இருக்கான், இளைய சகோதரன் அவன் பரம்பரைக்காலாம் இருக்கான், குடும்பத்துக்கு எல்லாத்தையும் சந்திக்கிறான். அவன் மூத்த சகோதரன் இந்த கல்லூரில் இருக்கிறான். வீட்டில் இருக்கவங்க அப்படியே கேட்டு கூப்பிட்டு சட்டை பிடிச்சி கேட்பாங்களே, கண்டு காணாம இருப்பாங்க. ஏன்னா மொத்தமா பீச்சின்னு போயிட்டா நான் என்ன பண்றது? இந்த சூதுகள் எல்லாம் நிறைஞ்ச உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவகுமாரன் வெளிப்பட மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவகுமாரன் வெளிப்பட மாட்டார். அப்புறம் இயேசுவை பார்த்ததும் அவன் தன்னுடைய காயப்பட்டு கொண்டான். இயேசுவை பார்த்ததும் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு அவன் பாட்டுக்கு அந்த விடுதலையின் படல ஆரம்பிக்கிறது. இயேசு அந்த பார்த்த மாத்திரையில விடுதலை. இந்த ஒரு மனுஷனுக்கு அதெல்லாம் இயேசு கடந்து போனோம். ஆனா இப்போ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசுவின் பாதத்தண்டையில உட்காரணும். தேவகுமார் வெளிப்படணும்னா இல்ல அசுசியங்கள்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாதுன்னா தேவனுடைய பாதத்தை உட்காரணும். வஸ்திரம் தரிக்கணும். ரட்சிப்பின் வஸ்திரம் சொல்றேன். என்ன இஷ்டப்படி வாழ்ந்துட்டு நான் ஈஸ்டர் கொண்டாடுறேன், நான் குட் ஃப்ரைடே கொண்டாடுறேன், அதாவது அனுசரிக்கிறேன், இதெல்லாம் அனுதினமும் நமக்கு ஈஸ்டர். தேவகுமார் வெளிப்படுறாரா? என் வாழ்க்கையில தனிமை இருக்கா? என் வாழ்க்கையில இந்த இதெல்லாம் செய்யறோமா? என்ன திருமணத்தை தள்ளி போடுறோமா? அல்லது திருமண வயசு போய் நம்ம திருமண ஆசை வருதா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இஷ்டப்படி வாழ்றோமா? நம்முடைய சரித்தை நம்ம காயப்படுத்தி கொள்றோமா? ஒருவனோடு இணங்கி போக முடியலையா? யோசிப்பா. என்ன நான் லேகியம் கட்டில் இருக்கிற அநேக ஆவிகள் எனக்குள் குடிக்கொண்டு இருக்கிறது. இப்ப தெரிந்த மகளிர் நம்ம 7 ஆவிகளை ஓட்டினார் இல்லையா? இப்ப புரியும். இது எல்லாம் இருந்தும் இயேசுவை சேவிக்கலாம். நெசந்தான் பலவீனத்தில் ஆவி இருந்தும் இயேசுவை சேவிப்பாங்க. எத்தனை கம்யூனியன் எடுக்கிற சபைகள்ல நீங்க பார்த்துருப்பீங்க.
எத்தனை கம்யூனிட்டி எடுக்க போகிறதுக்குள்ள பாட்டுங்கிறப்ப வெளில போய் சிகரெட் குடிச்சிட்டு வருவான், ஒரு சாக்லேட் போட்டு வருவான். ஒருத்தவங்க மட்டும் இல்லை, 4 பேராக போவோம் வெளில நின்று சிகரெட்லாம் குடிச்சிட்டு அப்புறம் வந்து கம்யூனிட்டி எடுப்போம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். நம்ம தான் பேசுகிறோம் அப்படி சொல்கிறேன். சேவிக்கிறது ஆலயத்துக்கு வந்து எல்லாம் எப்படி ஒன்றும் வர்றாங்க, இங்கே சொல்ல நான் பொதுவாக சொல்கிறேன். அதனால் அந்த வெளி தோட்டத்தை பார்த்தெல்லாம் நம்ம வந்து ஒருத்தருக்கு மதிப்பெண் இட முடியாது. அற்பமான தோட்டத்தை பார்த்தும் அவர்களை அவலட்சணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. வார்த்தை தான், மறுபடியும் சொல்றேன், கிரியை தான். கிரியை இதெல்லாம் இருக்கக்கூடாது. பிசாசுகளுக்கு அழிக்க முடிய தேவகமாக வெளிப்பட்டார். இதெல்லாம் பிசாசு கிரியை தான். தனியாக போய் படுத்துக்கிறது, தனியான ஒரு இடத்துல இருக்கிறது, கல்லறையில் இருப்பிடத்தை உண்டு பண்ணிக்கிறது, சத்த கிரியைகளோடு பயணம் பண்ணுறது தான் அந்த கல்லறையில் படுது. யார் கல்லறையில் படுது? நான் சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வச்சிருக்கேன், நான் டபுள் பெட்ரூம்ல இருக்கேன், நான் இண்டிபெண்ட் ஹவுஸ்ல இருக்கேன், எங்கன்னா இருந்து தோல செத்த கிரியோட பயணம் பண்ண அது கல்லறை தான். செத்த கிரியை தெரியும் இல்லையா என்னென்னு? மாம்சத்துக்கு ஏற்றவங்க இந்த வானான விட்டு அந்த பாவை கிரியில மறுபடியும் பயணப்படுகிற பொறுத்து அது கல்லறை தான் நம்ம குடியிருக்கு. அது சொன்னாலும் கேட்கறது கிடையாது, யாரும் கிட்ட போக முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்னிங்கே இருக்காது, கேட்கிற அந்த செவித்திறனே இருக்காது. அப்புறம் என்ன செய்ய? அதுக்கப்புறம் இவர் இயேசுவை ஃபாலோ பண்றேன்னு வரார். ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? நீ போய் உன் வீட்டார் இடத்துல இனத்தரத்துல போய் தேவன் செய்வெல்லாம் சொல். இவ்வளவு நாள் தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாப்பா, இனிமேல் இருந்தாவது என் கூட ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் மனைவி மக்கள் விட்டு பிரியாத, நீ சமாதானத்தோடு வீட்டுக்கு போ. நீ உன் படுகை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. குடும்பத்தோடு சேர்த்து வைக்கத்தான் சொல்றதை தவிர கர்த்தரை என்ன பிரித்தெடுக்கிற ஜீவியம் வேற. நீ கணவன் மனைவி பிரிச்சு விடுற மாதிரி ஏசுனார் எதுவும் சொல்றது, சேர்ந்து இருக்கும்படி தான் சொல்றான். கணவன் மனைவி சேர்ந்து இருக்கன்னு தான் சொல்ற தவிர பிரிந்து வந்துரு அப்படிலாம் சொல்லவே இல்லை. என்ன குடும்பமா வாங்க, நீ போ உன் இனத்திலும் ஜனத்திலும் வீட்டாரத்துல போய். அதனுடைய பொருள் என்ன? நீ இவ்வளவு நாள் பிரிச்சிருந்த, உன்னையே அறியாம நிலை குலைந்து இருந்த, உன் அடையாளமே தெரியாத போகணும். இந்த கோலத்துல அவங்க பார்க்கல, உன்னை நல்ல வேலை பார்த்தா எப்படி இருக்கும்? தலை ஒரு கோலமா, துணி ஒரு கோலமா, இந்த வீதிகள்லாம் குடிச்சிட்டு ஊழ்ந்துருக்கிறவங்க எல்லாம் பாக்குறப்போ இவன் பின்னாடி என் பிள்ளைங்கெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வீதியில விழுந்திருப்போம், மண்ணை ஓட்டியிருக்கோம். ஒரு பக்கம் தெரிஞ்ச மூச்சா இருக்கானும் பார்த்துருக்கேன். நான் கிட்ட போய் தெரியாதவங்களை பார்க்குறப்ப நினைப்பேன், இந்த பசங்கள்லாம் பார்த்தா எவ்வளோ வருத்தப்படுவான். தான் தகப்பன் இப்படி இருக்கான்னு நினச்சா எப்படி இருக்கும்? யோசிப்பார். எவ்வளோ ஒரு அதிர்ச்சியா இருக்கும். நீ எல்லாம் இப்போ தெளிந்து வஸ்திரம் தரித்து நல்லா புத்தி தெளிவோடு இருக்கேன். போய் மனைவி மக்கள்கிட்ட போய் மூஞ்ச காட்டு, போய் தேவன் செய்ய நன்மையெல்லாம் வீட்டில் இருக்கலாம் போய் சொல்லு, இனத்தாட்டில் போய் சொல்லு. போ, நீ வீட்டோடு போய் சேரு, உன் ஜனத்தோடு போய் சேரு. இந்த தேவகுமார் வெளிப்படுற வாழ்க்கை சொல்றேன். அப்புறம் ஆபிரகாம் மாதிரி பிரித்தெடுக்கிறதுலாம் அது ஸ்டேஜஸ் வேற. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வரதான் அது வேற ஸ்டேஜ். முதல்ல இவ்வளோ உடைஞ்ச குடும்பம், பெரிய கேப் இருக்கு, அடையாளம் தெரியாத அளவுக்கு. ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு வந்த மனுஷன் புது ஊர்ல எவ்வளவு அடக்கொடக்கமான எவனை யாரை பார்த்தாலும் பயமுத்துறவனாவே இருக்கிறான். எனக்கு கல்லாலாட்சியை கொண்டுலாம் தூரத்துல கல் எரிச்சாங்களோ, இல்லை இவன் கையில் இருக்கிற ஷார்ப் டிவைஸ் வச்சு இவன் அவங்களை தாக்கிட்டு பயந்தாங்களோ, இவன் தண்ணியே கீழ்ச்சிக்கிறானே அப்படி கழித்து எவ்வளோ அவன் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வருதுனால சொல்றேன் நான். ஏன்னா சிலதெல்லாம் வெளிப்புறமா தெரியும். முதல்ல யோபின் வாழ்க்கையில பூந்த பிசாசு வேற, இப்ப இதுல பூந்த பிசாசு வேற. ஆனா அழிவுதான். திருடன் திருடம் கொள்ள அழிக்கும் வருகிறான் வேற ஒன்று இருக்கும். நம்ம செய்கை திருடுறதா இருக்கா, அழிக்கிறதா இருக்கா, கொள்ளுகிறதா இருக்கா? வேணும். நம்மகிட்ட தேவகுமார் வெளிப்பட மாட்டான். உயிர் தெரியல கொண்டாடுற பொழுது இதை நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும். கண்ணில் மூடி கத்து நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேலையில எங்கள் மத்தியில் ஆசீர்வாதம் கிருபைக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் இருக்கிற நிரூபித்ததுக்கு ஸ்தோத்திரம். காரியத்தை கைகூடி வரப்படணும். கட்டுகளை அவிழ்க்கிறோம், சிறையிட்டு திருப்புகிறோம். இன்று முதல் ஆசீர்வாதித்தோம். இந்த செய்தி அநேகருடைய கண்களை திறக்கிறதா இருக்கட்டும், அநேகருடைய வாழ்க்கையை திரும்பி போடுகிறதா இருக்கட்டும். கர்த்தாவே, தேவகுமாரன் எங்கள் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். ஆனால் தேவன் நாம் தரிக்கப்பட்ட வாழ்க்கையில இந்த பிசாசின் கிரைகள் அழிக்கப்பட வேண்டும். பாவம் பிசாசம் உண்டா இருக்கிறோம். இந்த செய்கைலாம் பிசாசுக்குரிய செய்கைகள். இப்படியெல்லாம் முரட்டு பிடிக்கிறது, இணங்காமல் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சொன்னமே, கர்த்தர் உங்கள் மக்கள் ஆசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேலையில நீர் எழுந்தருளும். எங்களோடு நீர் இருக்கிறேன் என்பதை நிரூபித்திருக்கு. ஸ்தோத்திரம். காத்துக்கொண்டு வழி நடத்தும். இயேசு பக்தலிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மொழி புஸ்தகம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்யும் சகல உபகாரங்களும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அந்நியான ஐக்கியம் நம் அனைவருக்கும் சதாகாலம் சர்வசமங்களில் இருப்பதாக. ஆமென். ஆமென். நன்றி, வணக்கம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு உணவு ஆயத்தமாக இருக்கிறது. சாப்பிட்டு கடந்து செல்லுங்கள். தனியாக மீண்டவர்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.